பணியாளர்களின் உண்மை என்கின்ற அந்த கடமையை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே உண்மை என்கின்ற உண்மை என்று அங்கே கதைக்கப்படுகிற அந்த கடமை அது எவ்வளவு அவசியமானதாகவும் அது மிகவும் முக்கியமான கடமையாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானித்திருந்தோம். பிற்பாடு அதனுடைய உண்மைத்துவம், அந்த உண்மைத்துவம் பணியாளர்களிலே 7 விடயங்களிலே அது காணப்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த 7 விடயங்களையும் பட்டியல் படுத்தி இருந்தோம். அதில் இன்றைக்கு நாங்கள் முதலாவது விடயத்தை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆகையால நாங்கள் இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பாக எஜமான்களினுடைய பொருட்களில் பணியாளர்களினுடைய உண்மைத்துவம், எஜமான்களினுடைய பொருட்களில் பணியாளர்களின் உண்மைத்துவம். Servants' faithfulness about their master's good. Servants' faithfulness about their master's good. எஜமான்களினுடைய பொருட்களில் வேலைக்காரரின் உண்மைத்துவம். இந்த விடயம் எங்களுக்கு 2 விதத்தில் செய்யப்பட வேண்டும். ஒன்று, பொருட்களை பாதுகாப்பாக பேணுதல், பொருட்களை பாதுகாப்பாக பேணுதல். இரண்டாவது, அந்த பொருட்களை பெருக்குதல். பாதுகாப்பாக பேணுவதில் உண்மைத்துவம், பொருட்களை பெருக்குவதில் உண்மைத்துவம். Faithful in safekeeping, faithful in increasing the estate, increasing the goods. Safekeeping, increasing. அதனால இந்த 2 விதங்களில் இந்த பொருட்களின் உண்மைத்துவத்தை வேதம் எங்களுக்கு பணியாளர்களிடம் தேவைப்படுத்து. அதனால முதலாவது விஷயம் அப்ப நாங்கள் பார்க்கலாம், பணியாளர்கள் தங்கள் எஜமான்களின் பொருட்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும். பணியாளர்கள் தங்கள் எஜமான்களின் பொருட்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:20, ஆதியாகமம் 39:4, கோட்டேஷன் எழுதியிருக்கோம். 1 தீமோத்தேயு 6:20, ஆதியாகமம் 39:4, ஆதியாகமம் 31:38-39, மத்தேயு 13:27, மத்தேயு 13:27. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதின பொழுது அவர் ஒரு உருவக அணியை அங்க பயன்படுத்தி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. அந்த ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொள் என்ற அந்த சொல்லு, keep that which is committed to thy trust, உங்க நம்பிக்கைக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறத கவனமா காத்துக்கொள். உனக்கு நம்பிக்கை பொறுப்பாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத காத்துக்கொள். இது நாங்கள் சொன்ன முறை பார்த்தபடி அந்த நம்பிக்கை பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்படுதல் என்றது வேலைக்காரருடைய கடமை. நம்பிக்கை பொறுப்பை பாதுகாக்கிறது, நம்பிக்கை பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறது எஜமான்களுடைய வேலை. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை பொறுப்பு காத்து கொள்ளுறது வேலைக்காரருடைய கடமை. அப்ப இந்த வேலைக்காரருடைய கடமைய எடுத்து அந்த உருவக அணியாக கர்த்தருடைய வேலைக்காரனாக தீமோத்தேயு கர்த்தர் ஒப்பு கொடுத்த பொருட்களை கவனமாக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா காத்துக்கொள்ள சொல்லுற. அயால தீமோத்தேயு ஒரு போதகரா சபையினுடைய மூப்பனாவர் இருக்கிற அயால ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்தியங்களும் அதிலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடுகளும் அவருடைய வசத்துல நம்பிக்கை பொறுப்பாக இருக்கு. அப்ப அவர் பெரிய மேய்ப்பனுடைய வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் தன்னட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டத ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கடமை இங்க உருவக அணியாக எங்களுக்கு கதைக்கப்படுது. Thy trust, அதான் உந்த எஜமான் உன்னை நம்பி கொடுத்ததை காத்துக்கொள். இந்த மெட்டஃபோர், இங்கிலீஷில் நாம மெட்டஃபோர் என்று சொல்றோம். அந்த உருவக அணி எங்களுக்கு யதார்த்தத்தில பல வேலைக்காரர்களுடைய வாழ்க்கையில வேதம் காட்டுது. அவர்கள் அதை எப்படி காத்து கொண்டிருக்கிறோம்ன்றது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில வேலைக்காரனா ஆதியாகமம் 39:4 ஆதியாகமம் 39:4 யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யாரு? போத்திபார் வீட்டு தலைவன் எஜமான் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு வேலைக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். மனுஷிய மட்டும் கொடுக்கே, மிச்ச எல்லாம் வீட்டில சகலரும் அவருக்கு கீழே ஒப்புவிக்கப்பட்ட பொருட்கள். அதுல வேலைக்காரனா ஜோசேப்பு அந்த விஷயத்தை முழு பொறுப்பையின் எஜமான நம்பிக்கைய பொறுப்பாளனாக அவன் பெற்றுக்கொண்டான். அதேபோல யாக்கோபு ஆதியாகமம் 31:38 இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு நீர் வாங்கினேன். அயல கவனித்துக் கொள்ளுங்க, யாக்கோபினுடைய அந்த உண்மைத்துவம் எஜமானுடைய பொருட்களில மிக பெரிதாக எங்களுக்கு வேதம் காட்டுது. அல்ல, அவன் அந்த கொடுக்கப்பட்ட வேலையும் அந்த பொருட்களிலையும் அதனுடைய சினை அழியாமல் அவன் காத்திருந்தான். அதாவது அந்த ஆடுகள் குட்டி போடுறது, அந்த குட்டி அது வயிற்றுக்குள்ள செத்துடாம இருக்கிற அளவுக்கு அவன் ஆடுகளை பராமரிச்சு காத்திருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் அது நான் காக்கிறேன் தானே, அப்ப ஆட்டுல சாப்பிட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவன் அந்த ஆடுகள்ல அவன் சொல்ல நான் தின்ன இல்லையே எடுத்து, அல்லது அது வேற ஏதாவது கடாவுகள் ஆடுகளை குத்தி அல்லது வேற ஏதாவது ஆடுகளை வந்து பீறி பிச்சிருந்தா அத நான் என்ன செய்கிறது பாஸ், அது இப்படியா போச்சு என்று சொல்லி அவன் வந்து காரணம் சொல்ல இல்ல, அதுக்கு நான் தான் உத்தரவாதி, அத நான் கட்டாயம் அது இந்த சம்பளத்திலேயோ என்னுடைய அடுத்த விஷயங்களை நான் அதை உமக்கு சரிப்படுத்துவேன் என்று
அவன் உத்தரவாதம் கொடுத்தான். அது மட்டுமில்லை, தான் எவ்வளவு கவனமாயிருந்து இரவும் பகலும் வெயிலும் பனியிலையும் வாழ்ந்து இருந்தாலும் சுத்தி இருந்த பாவங்கள், அந்த பாவங்கள் பாவிகள், அந்த ஆடுகள்ல களவு, பகல்லையும் களவு இரவிலையும் களவு நடந்திருக்குது. கத்தரோட நான் இருந்தவன். ஆனா கத்தர் பல ஏனிய சில நோக்கங்களுக்காக அதை அனுமதிக்கிறார். அவன் அப்படி அனுமதிக்கல. அவன் நான் என்ன செய்யறது, நான் எல்லாம் சரியாத்தான் இருந்தேன், நான் களவு போச்சுது, எல்லா பக்கமும் அது எல்லாம் ஒழுங்காத்தான் இருந்தது, நான் என்ன செய்யறது, கள்ளர்கள் வந்தா என்று சொல்லி அவன் அப்படி சொல்ல இல்லை. அவன் களவு போனது என்றதையும் சொன்னான். எஜமான் அப்படின்னா அதை நீதான் செலுத்தணும், நான் என்ன தானே பொறுப்பா வச்சேனா என்றா அவன் அதுக்கு பொறுப்பு நின்றான். நாமல் என்றா நம்முடைய ஆட்கள் கனவே அப்படித்தானே, ஐயோ கள்ளர் வந்துட்டார் என்ன கட்டி போட்டுட்டு எடுத்து கொண்டு போச்சுனா நான் என்ன செய்யறது என்று கேட்டா என்ன செய்யறது என்று இதை தனக்கு முடிஞ்சது என்ற மாதிரி தான் இப்ப கன செக்யூரிட்டி மேர் கணக்கு பேர் சொல்லுவார். ஆனா அவன் சொன்ன நீதான் தரணும், இந்த சம்பளத்துல கழிப்பேன், உங்க சம்பளத்துல கழிப்பேன். இப்ப நாம அப்படித்தான் செய்யறோம், சம்பளத்துல கழிப்பேன் அல்லது நீங்க அதை செட்டில் பண்ண அல்லது உனக்கு சம்பளம் தராம குறிப்பிட்ட இந்த பொருட்களுக்கு நான் மாத சம்பளத்துல வெட்டி தான் உனக்கு தருவேன். தன் அவன் நான் என்ன செய்யறேன் ஒன்றும் கதைக்கே இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்றோம், எஜமானுடைய பொருள் ஒப்பு கொடுக்கப்பட்ட அதுக்கு நம்பிக்கை பொறுப்பாளனா இருக்கிறது, அதுக்கு உண்மையா இருக்கிறது. எங்களுடைய முற்பிதாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அதன் மெரியா வேலைக்காரர்கள் வந்து காரணம், அதெல்லாம் நாங்கள் திருப்பி இந்த காரணம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் சொல்றது. நான் என்ன செய்யறது என்று கேட்க, நீ என்ன செய்யலாம் அது முதலே யோசிச்சு இருக்கணும். நான் என்ன செய்யறேன் இப்போ என்ன கேட்கிறேன், உன்னை வச்ச நம்பிக்கை என்ற பொருள் எல்லாம் கவனமா இருக்கும். நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறேன் கேட்கிற என்னட்ட அப்படி எத்தனையோ பேருக்கு பேசி இருக்கிறோம் நான் பேசி இருக்கிறேன். அதனால வச்சா பொருள் நம்பிக்கையா தந்தா அது கவனமாக பேணப்படவர். வேதம் அதை எதிர்பார்க்க கையை விரிச்சு போட்டு வட்டாய்க்கு அன்று என்று கொண்டு நிக்கிறாது. அயால இந்த மாதிரியான இந்த எஜமானுடைய பொருட்கள் அது நன்றாக பாதுகாக்கப்பட்டு பேணப்பட வேண்டும். இந்த மத்தேயு 13:27 இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில வேலைக்காரர் போய் வயல்ல நல்ல விதையத்தான் விதைச்சிருந்தவங்க. ஆனா பிறகு போய் பார்த்தா அங்க களைகளும் விதைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னடாப்பா இது நடந்து போச்சு, அதை வாசிக்கிறேன் கவனிங்க. மத்தேயு 13:27 என்னோட கூட பைபிளை தட்டி அதில் பார்க்கணும், கேட்டுக்கொண்டிருந்து நித்திரம் 13:27 வீட்டெஜமானுடைய வேலைக்காரனிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின் அதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டான். இப்ப வேலைக்காரன் விதைச்சாங்க, எஜமான் போய் விதைச்சு கொண்டிருக்கே இல்லை. ஆனா அங்க நல்ல விதை விதைச்சிருந்தா களைகளும் நிறைய வந்திருக்கு. களையெல்லாம் புடுங்கி எல்லாம் செய்து நிலம் சரியாத்தான் விதப்பட்டது. இப்ப இதுக்கு இனி மிஞ்சி நாம என்ன செய்யறது என்று போட்டு அவங்க சத்தம் போடாம இருப்போம்டாப்பான்னு சொல்லிட்டு அவங்க எஜமானுக்கு மறைக்க இல்லை அந்த சொத்துல நடந்த பிரச்சனைய டேமேஜ், சொத்துல டேமேஜ் அவங்க மறைக்க இல்லை. அதனால அத போய் எஜமானுக்கு சொன்னாங்க, நாம நல்ல விதையை தானே விதைச்சோம், நாம நீர்தானே அந்த விதை எல்லாத்தையும் தந்து நாங்கள். ஆனா அது என்னண்டு அந்த களைகள் வந்திருக்குது, அதான் எங்களுக்கு விளங்க இல்லை. உண்மையில அவங்க எவ்வளவு கவனமாக செய்த எங்களுக்கு தெரியும். இது நாம ஆபீஸ்ல செய்கிற வேலை இல்லை, இது நிலத்தோட சம்பந்தப்பட்ட வேலைகள். அதனால நிலத்துல நாம விதைக்கிறதுக்கு முன்னுக்கு அது உழுதப்பட்டு அதுல
பல விஷயங்கள் செய்யப்பட்டு தான் பிறகு விதைக்கப்படுது. அப்ப அங்க கவனம் இல்லாம கலையில் இருக்கத்தக்க விதை ஒரு நாள் விதைக்கப்பட இல்லை. அப்படி எல்லாம் சரியா செய்தும் அங்க களை வந்தது. அவங்க நாம இதுக்கு என்ன செய்யறது கூட சத்தமுறாம இருக்க இல்ல. அதை போய் எஜமானிட்ட தெரிவிச்சாங்க, இப்படி நடந்திருக்கு, என்ன அப்படி நடக்கும் என்ன எனக்கு எஜமானுக்கு அதனுடைய அடுத்த கட்டம் அவனுக்கு விளங்கி இருந்தது என்ன நடந்தது. அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, தங்களால எஜமானுடைய பொருளுக்கு நட்டம் அல்லது சேதம் ஏற்படாட்டியும் அந்த சேதம் அங்கே ஏற்படுவதற்கான சகல செயல்பாடுகள் நடந்திருக்கிறது என்பதையும் அவங்க மறைச்சிருக்க கூடாது. அதான் எஜமான், அதான் வேலைக்காரருடைய உண்மைத்துவம். உடைச்சு போட்டு அப்படியே நைசா வச்சு போட்டு பிறகு என்னென்று உடைஞ்சது தெரியாம வேற இல்ல வர்றது இல்ல. நம்முடைய ஆக்கள் பேர் அப்படித்தான் மெஷின்கள்ல பட்டு நாமத்தி போட்டு அது ஏதோ உடைஞ்சு போச்சு சத்தமுடாம இருக்கணும். அது யாராவது 58 மினிட் எல்லாம் போட்டோ காப்பி மெஷின்கள்லையும் மற்ற இதுகளையும் அல்லது வேற எல்லாம் காரியங்கள் நம்முடைய ஆக்கள் பிரம்பெடுத்து நைசா உடைச்சு போட்டு அது அப்படியே வச்சு போட்டு இருக்கிறது. என்ன உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறம் நமக்கு தான் அடி விழுமண்டு போட்டு சத்தம் போடாம வர எவ்வளவு உண்மை இல்லாத உண்மைத்துவம் இல்லாத விஷயங்கள். சிலர்கள் என்ன செய்யறது, அப்பாக்கு புரிய தெரியத்தான் வரும், பேசாம நாமளே செலோட்டே போல ஒட்டி வைப்போம் ஒட்டி வச்சு அதால அதுக்கும் அடி வேண்டதும் இருக்குது. ஏன் அதுக்கு அடி வேண்டது? முதல் கதை பிரம்பு என்னன்னு உடைஞ்சது. பிரம்பு நீ எடுத்து உடைஞ்சதா இல்லாட்டி அது உடைஞ்சு கிடந்ததா? இல்ல நான் எடுத்தேனா? அப்ப அதுக்குதான் அடி. ஏன் பிரம்பு எடுத்த நீ? நாங்கள் சொல்லி இருக்கிறோம், பட்டயம் ஆற்ற கையில இருக்குது, அரசந்த கையில. பிரம்பு ஆற்ற கையில இருக்கணும், பெற்றாற்ற கையில. பிள்ளைகள் கையில பிரம்பு கொடுக்கலுமோ இல்ல, பிள்ளைகள் பிரம்பு விளையாடலுமோ இல்ல. சின்ன பிள்ளைகளோ பெரியாக்களோ நாங்கள் பிரம்பு அவட கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா அது பட்டயம், பயம் இருக்கணும் பிரம்புக்கு பிள்ளைகளுக்கு. அதாவது வீட்டில் தாங்கள் இருந்து ஏதோ விளையாட்டுக்கு எடுத்து அடிக்க தெரிஞ்சு அண்ணனும் தம்பியும் அல்லது வேற யாரும் ஏதாவது செய்து உடைச்சா அது உடனே சொல்லும் அல்லது அது உடைஞ்சு போய் கிடக்குது, அது வேற காரணங்களால சில வழியில கீழே விழுந்து கிடந்தது, நாங்கள் கதிரையை தூக்கி இறக்கைகளை கவனிக்கல, அது உடைஞ்சு போச்சுது. அது நியாயம், அதுக்கெல்லாம் நாங்கள் அடிக்க போறது இல்லை. ஆனா துணிவகரமா பிரம்ப கையால வழி கிடைக்கல, அதற்கு தான் அந்த அடியை தவிர சொன்னதுக்காக அதை வெளிப்படுத்த அதுல சொன்ன அடிவிடும். அப்ப பேசாம சொல்லாம விடுவோம் என்றா உண்மைத்துவம் இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லையோ அங்க சாபம் தான் இருக்க போகும். அதனால அது எஜமான்களுடைய பொருள்கள் சேதம் வருகுது, அது நம்மளாலேயும் வரையலை என்றாலும் அது தெரிவிக்கப்படவும். அதான் அந்த பாயிண்ட். நாம கடல்ல நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு இறங்கினா பாசிகள் மற்றது அலசு இப்படி கம்புகள் அதுகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. அதுகள் எல்லாம் பிடிச்சு நாங்கள் அது தெரிஞ்சா பிறகும் சரி அப்படியே கிடக்கட்டும் வேலை கம்பு கிடக்கட்டும் மீன் பிடிப்போம் இருக்கிறது இல்லை. அதனால அது குறிப்பிட்ட காலத்து பிறகு அதை வெளியில கொண்டு வந்து கழுவி அடிச்சு அதுகளை அலசு தட்டி அந்த ஊரிகள் அதுகள் எல்லாம் எடுத்து பிறகு எல்லாம் அவிச்சு கொட்டி கொண்டு போய் திருப்பி ஃப்ரெஷ்ஷா நாங்கள் பாய்கிறோம். ஏண்டா அது நிலத்தோட சம்பந்தப்பட்ட வேலைகள். அப்படி செய்த பிறகும் எந்த மீன காணையில என்றா இது என்னடா என்ன போஸ் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியாதுன்னு சத்தமிடாம நிக்கிறது இல்ல. பாஸ் இன்றைக்கு மீனை நாம எல்லாம் தட்டித்தான் எல்லாம் நிறமான மீன் இல்லை. ரெண்டாவது அவருக்கு அடுத்த தெரியும் அது கள்ளன வந்திருப்பாரோ என்னன்னா அது அவர் இனி பார்த்துக்கொள்ள. ஆனா டேமேஜ் வருது என்ன, எஜமான சொத்து அங்க பாதுகாக்கப்பட இல்ல, அது அறிவிக்கப்பட வேணும். அதான் அந்த பாயிண்ட். நிலத்தோட சம்பந்தப்பட்ட வேலைகளுக்குள்ள உயிராபத்தும் அது உடனடியாகவும் வெளியில தெரியும், அந்த சொத்துகள் பலன்கள் கிடைக்காது. அதனால சரியான கவனமா வயலோ அல்லது கடலோ நாம பொருட்கள் அதை உழுது அதுல செய்யறது எல்லாம் கவனமா செய்வோம். ஆனா ஆபீஸ் வேலைகள் மற்ற வீட்டுல வேலைக்காரர்கள் அங்க உண்மை இல்லாம நடக்கிறது கன விஷயம் இருக்குது. அல்லது ஸ்டோர்ல வேலை, ஆபீஸ்ல வேலை, பர்ச்சேசிங் வேலை, கொள்வனவுகள், இப்படி பல விடயங்கள் அங்க இருக்கு. அதுல நாங்கள் வேலைக்காரர் சரியான கவனமா இருக்கணும். எஜமான்களுடைய சொத்துகளுக்கு அவர்களுக்கு சேதம் ஜாக்கோப போல களவு போச்சு ஐயா என்றது கூட சொல்லியே ஆகணும். களவு போச்சு
அல்ல ஐயோ அது புளிரி போட்டு இதெல்லாம் ஓராய் ஒன்று வந்து 2 ஆடு சத்தியா நான் ட்ரை பண்ண 3 ஆடை காப்பாற்ற 2 ஆடு செத்து போச்சு. அவன் மறைக்க இல்ல வந்து என்ன இவர் இங்கேயோ இருக்கிறானே பேசாம விட ஒரு மாதிரி மூடிது சமாளிப்போம். நோ நோ, நம்பிக்கையா ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு நாம சரியாக பதில் சொல்லுவோம். பதில் சொல்லும். அதான் அந்த பாயிண்ட். அதனால எங்கள்கிட்ட பெற்றார்கிட்ட கடவுள் பிள்ளைகளை பொறுப்பா தந்திருக்கிறார். அதனால பிள்ளைகள் பீறப்படுது, பிள்ளைகள் வளர்க்கப்படுறதுல பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுடைய கனிகள்ல பிரச்சனை இருக்குன்னா நாமளும் பொறுப்பு. பெற்றார் நான் என்ன செய்யறது, செய்ய வேண்டிய நான் செய்த நான் என்று கதைச்ச உண்மை இல்லாத ஆட்கள், உண்மை இல்லாத நபர்களுக்கு கர்த்தர் அவர்கள் சோம்பறியும் பொல்லாத வேலைக்காரரை நரகத்துக்கு போ, இருட்டுக்குள்ள போய்க்கிட என்று சொல்லி அனுப்புற. பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பை நம்பிக்கை பொறுப்பா கொடுத்திருக்கிறோம். பிள்ளைகளை படிப்பிச்சு 11 வருஷத்தால ஓ லெவல் ரிசல்ட் சரியா எடுத்து தருவாங்க. 6ஆம் ஆண்டு சேர்த்தா 16 இல்ல, ஆமா 6 வயசு 16 இல்ல, ஆமா ஒரு 10 வருஷத்தால 11 வருஷத்தால 11 வருஷம் ரிசல்ட்ஸ் அவங்களோட ஆண்டு கேட்டா ரிசல்ட்ஸ காண 11 வருஷமா உங்ககிட்ட அனுப்பினாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை சரியான கணிதரும் எங்கிறாப்பா ரிசல்ட்ஸ். அப்ப அது 11 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு இல்ல, ஒவ்வொரு டேர்முக்கும் அதை நாம எதிர்பார்க்க கலைக்கணும். எங்க 6 மணித்தியாலும் வீட்டான இருக்கு, அங்க பள்ளிக்குள்ள இருக்கா, படிக்கிறது மட்டும்தான் வேலை. எங்க படிப்பு, என்ன மந்த்லி டெஸ்ட் வைக்க, என்ன படிச்சு மந்த்லி டெஸ்ட் வச்சு என்ன என்னண்டு இப்படி புரியல, நானா படிப்பிக்கிறோம் நீங்களும் படிப்பிக்கிறீங்களோ, நம்பித்தானே பிள்ளைய சேர்த்தலாம் பள்ளிக்கூடத்துக்கு. இதுதான் அந்த நம்பிக்கை பொறுப்பு. நாம என்ன செய்யறோம், நாங்கள் எல்லா பிள்ளைகளும் ஒன்றாத்தான் படிப்பிச்சு, நாங்க அந்த 30 பிள்ளைல 2 பிள்ளை தான் நல்ல மார்க்ஸ் எடுக்குது, 38 அதே ரேஞ்சில் இருக்கிற நீ என்ன படிப்பிச்ச இருக்கிற. அதுல பெற்ற நாம நம்பிக்கை பொறுப்பா கொண்ட விட்டியாக்கள் அதனுடைய விஷயத்தை கேட்கணும். இல்லாட்டி பள்ளிக்கூடத்தை மாத்தோம், விட்டு போட்டு தலையடிச்சு கொண்டு இருக்கிறது இல்ல. நம்பிக்கை பொறுப்பில் உண்மை இல்லாத பள்ளிக்கூடம் ஆசிரியர்களோடையும் எங்களோட பிள்ளைகளை வச்சு நான் கடைசியா கடவுள் நம்மகிட்ட கேட்ப, உனக்கு தெரியும் தானே அங்க படிப்பிக்கிறாங்க இல்லையே, போனது கோரி அங்கே விட்டு கொண்டு இருக்கிற. படிப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ண நாட்களை. அப்ப டீச்சர் மேற்ற வாழ்க்கை, அதான் டீச்சர் மேற்கு சம்பளம் சரியான குறைவு. ஏன்னா டீச்சர் மேற்கு ஒழுங்கா படிப்பிக்கிறேன். அவர்களுக்கு தந்த பொறுப்பு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மை இல்லாதவர்களுக்கு அககுறையோ காவாசியோ. அதாவது அந்த காலத்துல டீச்சர் மேற்ற சம்பளம் சரியான குறைவு. ஒழுங்கா தங்களோட பொறுப்புல செய்யறதில்ல பிள்ளைகளை, ஒழுங்கா பிள்ளைகளை படிப்பிச்ச பள்ளிக்கூடம் பண்றத படிப்பிக்கிறதுக்கு ஒழுக்கம் படிப்பு. ஒழுக்கம் இல்ல முதன்மையான விஷயம், அது படிப்பு தான் நாங்க இருப்போம். நமக்கு ஒழுக்கத்தை வீட்டை நாங்கள் படிப்பிப்போம். அப்ப அதை சரியா செய்யாம விளையாட்டு வச்சு போட்டு அதனால இதெல்லாம் அவர்களுடைய இதை நாமளும் அது அவர்கள்ட்ட. அப்ப லாபம் சொன்ன மாதிரி நீதான் பொறுப்பு, நீதான் பொறுப்பு. அது களவெடுத்தது குளிர்ந்த கதைக்கெல்லாம் இங்கே கிடாம இல்ல, என்ன செய்த நீங்க. அதுல இந்த மாதிரி எல்லா இடத்திலையும் அவர்கள் வேலைக்காரர்கள். அதனால எஜமான்கள் நாங்கள் பெற்றார் தான். இப்ப அதுக்கு ஃபீஸ் கட்டி காசு கொடுத்து ஆக்கள் அங்க அனுப்பி கொண்டு ஆகிய ஆசிரியர்கள் அங்க வேலைக்காரர் அடிப்படையில். அந்த வேலைக்காரர்கள் தங்கள்கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளைகள் பொறுப்பாக அதை செய்து முடிக்க வேண்டும். அதுல இதை எங்கள்கிட்ட வேதம் இப்படி எதிர்பார்க்க. அதே 2வது விஷயம், நாங்கள் எஜமான்களுடைய பொருட்கள் தொடர்பாக எஜமான்களுடைய சொத்துக்களை, எஜமானுடைய சொத்தை பெருக்குவதில் வேலைக்காரர் பிரயாசப்பட வேண்டும். எஜமானுடைய சொத்துக்களை பெருக்குவதில் வேலைக்காரர் பிரயாசப்பட வேண்டும். எஜமான்களுடைய சொத்துக்களை பெருக்குவதில் வேலைக்காரர் பிரயாசப்பட வேண்டும். ஆதியாகமம் 30:30, மத்தேயு 25:16-17. ஆதியாகமம் 30:30, மத்தேயு 25:16-17.
கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜாக்கோபு சொல்றான் லாபானுக்கு, எஜமானு, நான் வரும் முன்னே உமக்கிருந்த சொத்து கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறார். கொஞ்சம் மிகவும் பெருகி இருக்கிறார். அதனால எஜமான பொருட்களுக்கு உண்மையா இருக்கிறது என்று சொல்றது அத கவனமா பாதுகாக்கிறது மட்டுமில்ல, அந்த பொருள்களை சொத்தை பெருக்கிறதுலையும் அது வேதமங்களுக்கு கடமையாக காட்டுது. பெருக்கப்பட வேண்டும், சொத்து பெருகணும். நான் விரைக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இருந்த சொத்து கொஞ்சம், நான் வந்த பிறகு கத்தத்த கிருபையால அதுதான் கத்தராலதான். ஆனா நான் வந்த பிறகுதானப்பா, நான் வந்த பிறகுதான் கத்தட்ட கிருபையால, கத்தட்ட கிருபையால நீர் பெற்றுக் கொண்டு விட்டு அவன் நான் வந்த அப்புறம் கத்தட்ட கிருபையால உனக்கு உலக வந்த அவன் தன்னையும் அதுல முக்கியமான யாரா சொல்றான். நான் வேலைக்காரனா தான் வந்து இருக்கிறேன், ஆனா கத்தட்ட கிருபையால உனக்கு இப்ப எவ்வளவு என்னால உழைச்சி தரப்பட்டிருக்குது நிறைய. அது சொல்ற அந்த அந்த சொல்லி கொஞ்சம் மிகவும் பெருக்கம், கொஞ்சம் மிகவும் பெருக்கம். வேலைக்காரர் தங்களுடைய எஜமான சொத்தை பெருக்கிறையாக்களாயும் இருக்க வேணும். வெறுமனே காக்கிறையாக்களா மட்டும் இல்ல, பெருக்கினியோ அதுவும் இங்க எங்களுக்கு கலக்கப்படு. மத்த 25:16 அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில அந்த தாளந்து உவமையில 25:16 5 தாளந்தை வாங்கினான், போய் அவளை கொண்டு வியாபாரம் பண்ணி எஜமான அந்த 5 தாளந்தை வேற 5 தாளந்தா பெருக்கினான். அப்படியே 2 தாளந்த வாங்கின வேலைக்காரன் எஜமானுடைய சொத்தை பாதுகாத்தது மட்டுமில்ல, அவன் அதை 2 தாளந்தா இன்னும் 2 தாளந்தா பெருக்கினான். ஆனா அவ பாதுகாத்து மட்டும் வச்சிருந்தவரால் இருக்கிறார். 1 தாளந்து கொடுத்தது 1 தாளந்தா பாதுகாத்து கவனமா வச்சிருந்தவர். ஆனா சொன்னார், அவனுக்கு தான் சொன்னார், சோம்பறியும் பொல்லாதவனவே, என்ன கடவுளே நீர் எஜமான் நீர் தந்ததா பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்றதா பாதுகாத்திருக்கிற சூப்பராப்பா, ஐயோ நம்பி தந்ததை நீ பாதுகாத்து இருக்கிற என்று அவன் மெச்ச இல்ல. அவன் சொன்ன அவனுக்கு கொடுத்த பேச்சு உன்ன போல ஒரு சோம்பறி இந்த உலகத்துல இல்லையா, உன்ன போல பொல்லாதையாள் இல்லை. அதுல எஜமான்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது மட்டும் நாங்கள் செய்கிறோம் என்றா அது சோம்பலும் பொல்லாத தன்மை. சொத்து பெருக்கப்பட வேணும், அதுக்கு வேலைக்காரர் பிரியாசப்பட வேணும். சொத்து பெருகுதா இல்லையா பாதுகாக்கிறதே இங்க பெரிய எங்களுக்கு அக்கப்போரா கிடக்கு யாராவது சொன்னா அவர் அந்த வேலைக்கு லாயக்கு இல்லாதையாக்கள், அதாவது திறமை இல்லாதையாக்கள், அல்லது அத திறமை என்றதை விட அந்த திறமையை சரியாக பயன்படுத்த தெரியாதையாக்கள். ஏண்டா எஜமான் அவனவன் திறமைக்கு தக்கதான் கொடுத்தவன் அந்த தாளன். அப்ப அவனுக்கு ஒரு திறமையா, அவனுக்கு கொஞ்சம் திறமை 3 பேர்ல இவனுக்கு கொஞ்சம் சரியான குறைவு திறமை, ஆனா அவனுக்கு திறமை இருக்கிறது அவன் அங்க கொடுத்தான். அப்ப அவன் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் அந்த கொஞ்சத்தை இன்னும் கொஞ்சமாக்குறத நாங்க எதிர்பார்த்தது. அதை கூட செய்யறதுக்கு லாயக்கு இல்லாம போனான். ஆனா அவன் வந்து சொன்னால இன்னும் உங்களுடைய எப்படியும் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். அதனால நாங்கள் வேதம் கதைக்குது, எஜமான சொத்தை பாதுகாக்கிறது முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் அந்த பாதுகாத்த சொத்தால அவன் சொத்தை பெருக்கிறது அல்ல, மல்டிடியூட் அத பெருக்கிறது. எஜமான்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற எண்ணத்துக்கு அவனால ஆதாயம், அவனால சௌகரியம், அவனால ஆறுதல். அவனால ஆதாயமும் ஒன்றும் இல்லையா பிரயோஜனத்துக்கு வேலைக்காரன் அவன் அங்க கொடுக்கிற சம்பளத்துக்கும் செய்யற செலவுக்கும் சமனா போச்சப்பா வந்த வருமானம் பிரயோஜனத்துக்கு அதை ஒரு பிசினஸ் செய்வான் வேலை. அதுக்கு ஒரு வச்சிருக்கிறது அவன் தானே செய்ய வேண்டியதான். இரண்டாவது அந்த சம்பள காசு மிஞ்சும் அவனுக்கு. அதனால இந்த இதுகள் எல்லாம் அதாவது நாங்கள் சொல்றாங்க, வேலை இன்னொரு ஆளை வச்சு வேலை செய்யறதுக்கு முன்னுக்கு நீ முதல் வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றா அதுல வர்ற பாடுகள், அதனால வரக்கூடிய இழப்புகள், அதுல எவ்வளவு வரவு செலவு என்ன மாதிரி என்றதை உனக்கு செய்து நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி
அதுக்கு பிறகு உங்க பிசினஸ் பெருகினா பிறகு வேலைக்கு ஆளை எடுக்கலாம். ஏன்னா நீ எல்லாத்தையும் செய்து இப்ப பார்க்க இயலாதல்ல படியா. ஆனா நம்ம காலத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 பட்டா வாகனமும் பிறகு ஒரு டிரைவரும் இருந்தா நான் பிசினஸ கொண்டு போவேன். இப்ப இப்படிதான் கனவு. அப்ப நீ பட்டா ஓடுவியா? இல்ல எனக்கு ஓட தெரியாது. நீ கொண்டு அப்ப அந்த பட்டாவில வித்து எல்லாம் ஏதாவது இருக்கும்னு செய்ய இல்ல. எனக்கு ஐடியா இருக்குது. ஆனா அந்த ஐடியா மண்ணா போக மண்ணா போச்சுது கனவேற்ற வாழ்க்கையில. ஜாக்கோபு ஜோசேப்பு மாதிரி அந்த வேலையில இறங்கி வேலை செய்து பழகி இருக்க வேணும். இறங்கி வேலை செய்து அதை தெரிஞ்சா பிறகுதான் நீ ஆற வேலைக்கு எடுத்து வேலை செய்யற. உனக்கே எப்படி அதை விற்கிறன்னு தெரியாது. எந்த டைம்கள் சீசன்கள் எப்படி என்ன மாதிரி மாறும். அதுல வேற துக்கம், சந்தோஷம், வேதனை, இழப்பு, களவு, சுத்துமாத்து, கஸ்டமர் இழப்பு, வேண்டவன் இல்லாம போயிட்டான். இப்படி பல விஷயங்கள் அடிபட்டு வாழ்க்கையில நாம சொன்ன ஒரு 17 வயசுல இருந்து 23, 24 வயசு வரைக்கும் அதுதான் பழக சொன்னாங்க. அடிபட்டு ஒரு 5-6 வருஷம் பிறகு உனக்கு செப்பரேட்டா கொஞ்சம் விட்டு பார்த்து ஒரு 3-4 வருஷம் அதுக்கு பிறகு நீ ஒரு 30 வயசுல போட்டுட்டு நீ சொந்தமா தொழில செய். அப்படித்தான் வேதம் காட்டினது. இது ஒரு வருஷம் கூட அவனுக்கு இப்படி கடைசியில எல்லாம் லாஸ். என்ன பிரச்சனை? அவர்களுக்கு வேலை ஐடியா தான் இருக்கு, வேலை செய்ய தெரியும். இந்த ஐடியா மணிகள் பைபிள்ல அப்படி ஒரு ஐடியா விஷயங்கள் இல்ல. உனக்கு செய்யறது கடவுள் திறமை இருந்திருக்காண்டா அந்த திறமையை செய்து காட்டும். ஆயாலதான் அதுகளை நாங்கள் எல்லா ஒரு வேலை ஆடு வளர்ப்பு மந்த வளர்ப்புண்டா அதனுடைய அவன் சொன்ன நான் சினை அழியாம பாதுகாத்தன. அவ சினக்க ஊற்ற காலம் எது, அவருடைய சீசன் என்ன, அது எப்படி சினை அழியலாம், எங்க முட்டுது, இதுகள் பெரும் ஆட்டு மந்தைகளோட போய்க்கல எங்க பிரச்சனை வரலாம். 1000 ஆட்டுல ஒரு ஆடு புடியோரு லொசொண்டு வரத்தான் செய்யும் என்று நம்மட நவீன கணக்கியலாளர்கள் மாதிரி ஏற்கனவே ஒரு ஏற்பாடு செய்து வைக்கிறேன். ப்ரொவிஷன் களவு போகலாம், அது செய்யலாம், ஆக்சிடென்ட் படலாம், அப்படி என்று தாங்களே ஒன்று ஜோசி வச்சு போட்டு அது ஒரு என்ன ஒரு நாம ஒரு 100 பேருக்கு லோன் கொடுத்தா ஒரு அள்ளு தராம தான் போவான். எப்படி இருக்குது இப்படி. அப்ப உண்ட சொந்த காசுன்னா கொடுத்து பாரு 100 பேருக்கு. எவனோ உழைக்கிற காசு என்றபடியால் நீ இப்படி கழிச்சு கொண்டு இருக்கிற பேங்க்ல. நீ மேனேஜர், உண்ட காசுண்டா 100 பேருக்கு நான் கடன் கொடுப்பேன், ஒரு தராட்டி பரவாயில்லைன்னு கொடுத்து கொண்டிருப்பீங்க. இல்ல அது வேற யாற்றிய காசு, உன்னி மேனேஜர். அப்ப இதெல்லாம் உண்மை இல்லாத வேலைக்காரர். எஜமாந்த சொத்துக்கு நட்டம் வரக்கூடாதுன்றதுல சரியான கவனமா இருக்கிறது. அதை பெருக்கிறதுக்கு வழிபாக்க பெருக்கேக்களை நட்டம் பெறக்கூடாது. அது பெருக்கேக்களை ஏதோ ஒரு அடிவாடு ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். நாம படிச்சுட்டாங்கல்ல, சண்டைக்கு போனா கூட ஒரு ஆத்மா கூட சாகாம திருப்பி கொண்டு வர்றவர நம்மள கடவுள். அப்படிப்பட்ட யுத்தத்தில் வல்லவரான சண்டை என்றாலே சாவு வரும் என்று தெரியும். சண்டைக்கு போறதே சாக்கொள்றதுக்கு தான். அந்த சண்டையிலேயே ஒரு ஆத்மா கூட சாகாம திருப்பி அதுல அவங்க மற்றவனையும் அடிச்சு துரத்தி போட்டு அவங்களோட அந்த கொள்ளை பொருளையும் எடுத்துக்கொண்டு வர வைக்கிறதோ நம்ம கடவுள். நீ இன்சூரன்ஸ் யாரோட செய்திருக்கணும்? கத்தரோட. இன்சூரன்ஸ் கத்தரோட செய்யணும். அதான் நான் சண்டை போக்குறையோ எல்லாரும் அரைச்சேக்கர் கொண்டு வந்து முதல் ஆசாரியிட்ட கூடு உன்னுடைய ஆத்மாக்கான இன்சூரன்ஸ். அதான் அந்த விஷயம். அதாவது அந்த கணக்கெடுப்புகள் நடக்க அவங்க அதான் செய்யறது. ஏன்னா எங்களோட இன்சூரன்ஸ் கடவுள் இன்சூரன்ஸ் தரணும். எவ்வளவு கவனமா நாம எங்களோட நடக்க போக்கு வரத்து வாழ்க்கை முறை கக்கா இருக்கிறது எல்லாத்திலையும் அவர் பார்த்தார். செக் சண்டை என்றா போல அடி சாக்கோல போற எப்படியும் கக்கு சிரிப்பியோ நீ வெளியில பாயத்து வழியில கிண்டி போட்டு உழைச்சிட்டு உன் தேவநாயகத்தர் நடமாடி கொண்டிருக்கிற இடம். ஆயல் இப்படிப்பட்ட அப்ப கக்கூசுக்கு போறதுல இருந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் என்றாதான் இன்சூரன்ஸ் அங்க சரி அல்ல. ஆனா நம்முடைய இப்ப அதே ஒரு மனுஷரை பயப்படுத்தாம பயம் இல்லாமல் ஆக்கி நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து வச்சுட்டீங்கன்னா சரி
உங்களுக்கு ஒரு அது வந்தாலும் அது எல்லாம் நாங்கள் தந்துடுவோம். எப்படி அப்ப இப்ப கர்த்தருக்கு முன்பாக பயத்தோட அவருக்கு முன்பாக பயபக்தியா நடக்கிறதிலிருந்து இந்த மாதிரியான மனுஷ ஞானங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிற ஆக்களை. அதனால அது கணக்கிலேயே அது ஏற்பாடு, அறவிட முடியா கடன் ஏற்பாடு. நீ என்னது அறவிட முடியாதவங்க கடன் கொடுக்கிற கள்ளப்பயல்களுக்கு? அப்படி அந்த கள்ளப்பயல் பிடிச்ச முழுக்க வேண்டு அதை விட்டு கூட இல்ல என்ன செய்யறது, அது நடக்கு. நாங்களும் என்ன கடவுளுடைய மக்களா உலகத்தார். அதனால அவன் லாபம் கிட்ட மாதிரி கடவு போச்சுனாலும் நீ தான் தருவணும், எனக்கு ஓனா பிச்சாலும் நீ தான் தருவணும், எனக்கு உண்மையில வரமா விட்டேன் நான். அதனால அதுக்கேற்ற நீ செய்திருக்கோம். அதில் இப்படிப்பட்ட இந்த விடயங்களை நாம கவனிக்கல. நாம எஜமானுடைய பொருட்களில உண்மைத்துவம் என்று சொல்லுறது அதை பாதுகாக்கிறதுல மட்டுமில்லை, அதை பெருக்கிறதோடையும் சம்பந்தப்படும். பெருக்கிறது அதிமுக்கியமா இருக்கு, அதிக முக்கியமா இருக்கு. அதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட நாம படிப்புக்கு வேண்டி கொடுத்து எல்லாம் சரிப்படுத்தி புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து பயிற்சிகளுக்கு டியூஷன்களுக்கு அனுப்பின டியூஷனுக்கு கொண்டு வந்துட்ட என்றது இல்ல. நமக்கு தேவை அது நீ செய்த செலவை பாதுகாத்துட்ட. அதை எப்படி பெருக்கி இருக்கிற? பெருக்கிறியோ பிள்ளைகள் எல்லாத்தையும் கையும் கணக்கு சரியா போச்சுதோ, அப்ப என்ன ஆதாயம் நமக்கு அவர்களால? பெருக்க வேணும். அவங்களுடைய அறிவு பெருகி இருக்குதோ அந்த படிப்புகளால? போன வருஷத்தை விட இப்ப அறிவு பெருகி இருக்குதோ? இல்லாட்டி போன வருஷம் எடுத்த மார்க்ஸ் மாதிரியே தான் இந்த வருஷமும் மார்க்ஸ் வந்து கொண்டு இருக்கும். 100க்கு மிஞ்சி மார்க்ஸ் போட இல்லாதான் வேலை. அதெல்லாம் நாங்க கிட்டமிட்ட அது இருந்தா சரி என்று சொல்லுறோம். 100, 98, 97, சரி ஒரு 95. எல்லா வருஷமும் நீ 95ல இருந்தீங்கன்னா சரி, நீ பெருக்கி கொண்டேதான் இருக்கிற, ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஆனா 90, 85, 80ல நின்றா அதை பெருக்கி இருக்க வேணும். இல்லாட்டி சோம்பலும் பொல்லாத வேலைக்கார பெருக்கேல மார்க்ஸ் பெருகேல. நாம கூடுறத பற்றி கதைக்கே இல்லை, பெருக்கிறத பற்றி கதைக்கிறோம். பெருக்கம் மல்டிபிளிகேஷன், பெருக்கல் கூட்டல் இல்லை. இங்கே ஆண்டர் கதைக்கிறார் கூடத்தானே எடுத்த பெருக்கத்தில் வரும். அதுல பெருக்கம் என்றது அது பெருகிறதுன்றது அது டபுள் ட்ரிபிளா டபுள் ட்ரிபிளா போறது. அதுல பிள்ளைகளுக்கு டீச்சர் மேத் ரிசல்ட் 100% பிள்ளைகள் பாஸுக்கு இல்லை நாங்கள் இங்க அனுப்புறது. நீ போன வருஷமும் பாஸ் பண்ணித்தான் விட்ட, நீ எல்லாம் பாஸ் 40 மார்க்ஸ் பாஸ் தான். நீ படிப்பிச்ச பிள்ளைல என்ன பெருக்கி இருக்கிற? ஐயோ இந்த வருஷம் வந்ததும் ஒன்றும் உதவாததுக்கு தான் உதவ பண்றதுக்கு உன்னை வச்சிருக்குது. அதுதான் நீ பாடுபட வேணும். சரி போன முறை பாஸ், இந்த முறை அவங்க சி, இந்த அடுத்த முறை அவங்க பி, இந்த முறை ஏக்கு மிஞ்சி முன்னாடி எதிர்பார்க்கல. ஒரு ஏ லெவல்ல ஏயும் இல்ல, அது அங்க அடுத்த லெவல்கள் எந்த கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் பண்றதுக்கு பள்ளிக்கூடம் அது நாங்கள் வீட்டை வச்சு படிப்பிச்சிருவோமே பாஸ் பண்ணுறதுக்கு. அதனால டீச்சர் மேம் இந்த இதுவெல்லாம் ஸ்கூல் நம்ம எல்லாமே தேவை பயம் இல்லாம மாறி போச்சுது. வேலைக்காரற்ற உண்மைத்துவம் என்னன்னு தெரிய அதான் இருக்கிற பிரச்சனை. வேதம் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் உண்மைத்துவம், வேலைக்காரற்ற எதிர்பார்க்கிற உண்மைத்துவம் என்னன்னு தெரியல. அதில் இதுக்கு எதிரான பாவங்கள் 2 இருக்குது. எதிரான பாவங்கள் 2. ஒன்று வேலைக்காரரின் கவனமின்மையும் அலட்சியம். கவனமின்மையும் அலட்சியமும், carelessness and negligence. Carelessness and negligence. Careless. Carelessness and negligence.
கவனமின்மை அலட்சியம். கவனமின்மை அலட்சியம். பாதுகாக்காம போறதுக்கு காரணம் இதுதான். ரெண்டு, கவனம் இல்ல, அடுத்தது அலட்சியம். ஏனோதான் ஒன்று விஷயம் போறோம். ஆட்டு மந்தைகள், கோழி வளர்ப்பு, இதுகளெல்லாம் செய்தா ஒழுங்கா கேட் எல்லாம் ஒழுங்கா இருக்குதா, வேலி ஓட்டை இல்லாம இருக்குதான்றது கவனிச்சிருக்கவர். மீன் பிடிக்கிறதுக்கு இறங்கி இருக்கிறோம்டா விலையில ஓட்டையில எல்லா கண்ணும் சரியாத்தான் இருக்குது என்றதுல கவனமா இருக்கவர். விலையில ஓட்டை இருக்க வாங்கி ஓட்டு போனா அப்புறம் என்ன? நெக்லிஜென்ஸ். ஒழுங்கா குத்தி அது சரியாக கீழே கம்பு இறங்கி இருக்குதா, அது மிதக்காம இருக்கிறதுக்கு நல்லா அந்த மண்ணுக்குள்ள பூந்து இருக்கா, அதுக்கு பேரம் வைக்கிறது, அது கிளப்பாதா, இல்ல சோழக காத்துக்கு இப்படி அடிக்கலாம், அது கிளப்பாம இருக்கணும். எவ்வளவு பலத்தோட அந்த விஷயங்களை செய்து அதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். சோழகம் அடிச்சதான் நமக்கு மரமெல்லாம் முறிகிறது. அது கடலுக்கு நிக்கலாம், அதுல இன்னும் அலைகளோட எல்லாம் வலை உண்டு. எவ்வளவு கஷ்டமான வேலை அந்த வேலை. அவ்வளவு பெரிய அந்த காத்தும் புயலுக்குள்ளையும் போட்ட கம்பும் விலையும் ஆடாம நிக்கணும், அப்படி இருக்கணும். இவ்வளவு கவனமா அந்த வேலைகள் செய்யப்பட வேண்டும். இது நமக்கு கூட மழை என்னன்னா பள்ளிக்கூடம் ஆபீஸுக்கு போயிடாது. ஆனா அங்க ஐயோ தொழிலே கடலுக்குலாம் கிடக்குது, என்ன மழையோ வெயிலோ குளிரோ போயே ஆகும். வேதம் சொல்லுதல்ல, அவர்கள் கப்பல் ஏறி கடல் ஆழ்கடலில் தொழில் செய்யல, அப்படியே அலை அடிச்சு கப்பலை மூழ்கி அப்படியே தூக்கி எறிஞ்சு கொண்டு போய் ஐயோ கடவுளே என்று உசிரை பிடிச்சு கொண்டு போய் வேலை செய்கிற உங்களுக்கு கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள, கத்தர அமைதிதான் அங்க அந்த ஆறுதல். சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது, கடலுக்கு தொழிலாளர்கள் போக வேண்டாம். வானிலை அறிக்கை அது எப்ப வந்தது? ஆமா, இப்பத்த ஒரு 100 வருஷத்துக்கு 1800 சொச்சங்கள் அவங்க. அதுவும் நம்முடைய ஆட்கள்லாம் சரி ஞானம், அதுகளை இப்படி ஆளலாம், இப்படி கண்டுபிடிச்சு அதுகளை சிக்னல்கள் எடுக்கிறதுன்றது உயிராபத்துகளை தவிர்க்கிறதுக்கு. ஆனா உலகம் படைச்சதுல இருந்து ஏறக்குறைய 5800 வருஷமா கடல் தொழிலுக்கு போய்தான் உழைக்கிறாங்க. இந்த சிக்னல்கள் காத்துகளையும் கவனிச்சு அவர்கள் மன சரியான கவனமா அந்த வேலையில் செய்யப்படும். அதில் ஓட்ட நெக்லிஜென்ஸ், கவன ஈனம், அலட்சியம். அது பார்ப்போம், அது செய்யறான், கொஞ்சம் பார்த்துட்டு அது கொஞ்சம் பார்ப்போம் ரெண்டா அங்க நான் பார்ப்போம் போச்சுது பாப்போம், இந்த முறை பார்ப்போம் அவன் என்ன செய்யறான் இந்த படிப்புல. அவன் படிக்கிறதுக்கு முதலே போன முறை பிரச்சனையா போச்சுன்னா இந்த முறை பார்ப்போம் இல்லை, இந்த முறை எடுக்க வைக்கிறதுக்கு நாமள ஏதாவது பிறந்தலும் போறோம். அதை விட்டு போட்டு பார்ப்போம்னா வந்த அப்புறம் திருப்பி என்னத்தை செய்கிறது? அதுக்கு பிறகு அலட்சியம். அதுல உறுதி இல்லை, அதுல அந்த நாம சொல்றோம் இல்ல, விவகாரமா இருக்க இல்லை வேலையில. உனக்கு சரக்குகளை தந்து களஞ்சிய வேர்ஹவுஸ்ல சாமான்கள் வந்திருக்கிறா, எலி வரும், பூனை இறங்கும், கள்ளன் வருவான்டா, கதவு பூட்டி இருக்கா, ஜன்னல் பூட்டி இருக்குதா, மற்றது அதுக்கு தேவையான ஓட்டைகள் எங்கேயாவது இருக்குதா, கவனமா இருக்கணும் சொல்லி எலி வராம இது வராம அதுக்கு நீளம் போறப்பு. அதை விட்டு போட்டு எலிக்கு நான் என்ன செய்யறேன்னு கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால களஞ்சியாக்கள் இல்ல, அது நாளைக்கு பூட்டுவோம், அதுக்குள்ள பாத்தீங்களா அது வந்துட்டது. நீ நாளைக்கு பூட்டோன்னா இங்க எஜமான சாமான அதை அழிச்சு முடிஞ்சது. அதனால இப்படி பல விஷயங்களை நாம கவனிக்க வேணும். அந்த பாதுகாக்கிறதுக்கு எதிரான பாவம் அது பாதுகாக்காம போறது, அதாவது அலட்சியமும் கவனமில்லை. வீட்டுக்கு வேலைக்கு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் சமைச்சிட்டு போறது தாரன்னு சொன்னா பாத்திரத்தை அப்படியே மூலைகளுக்குள்ள போட்டுட்டு போறீங்க. அதை ஒழுங்கா கழுவி பிறகு அதுல கரப்பான் இருக்கும், பிறகு பல்லி வரும், பிறகு இது வரும். அது அல்லது சாப்பிடுற கோப்பைகளை எடுத்து நாய்க்கும் பூனைக்கும் சாப்பாடு வச்சுட்டு போறீங்க. கவன ஈனம், அலட்சியங்கள், இதெல்லாம் பல விதங்கள்ல நமக்கு தெரியுது.
அந்த வேலைக்காரர் எவ்வளவு அதை பாதுகாக்காம அவர்கள் அதை சும்மா அப்படியே தூக்கி போட்டுட்டு போறோம். வேலை முடிஞ்சது கிடுக்கிட்டு பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது, அல்லது பாத்திரம் கழுவின மாதிரி தான் அங்க இருக்குது. ஆனா ஒழுங்கா எண்ணவோ வேற, ஆனா கழுவி எல்லாம் அடுக்கி இருக்குது. வேலைக்காரிகள் அல்ல வேலைக்காரற்ற வேலைகள். டீ கோப்ப கழுவினாலும் ஆனா குடிச்ச டீட மா இன்னும் ஒட்டி இருக்குது. எப்படி இருக்குது கழுவல்? இல்ல இது நாம வாழ்க்கையிலையும் நாமளே இவ்வளவு கவனமாக்களையும் பார்த்தியா அந்த சின்ன ஒட்டி இருக்கிறது. நாமளே அதை செய்யலாம் தெரியுது பல விஷயங்கள். அப்ப அதை தண்ணீரை ஊற வச்சு அதை கொள்ளணும் பல விஷயங்கள். குசினிக்குள்ள எலி வருது அல்லது இது வந்து கடிக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மூடுறதுக்கோ அல்லது வேலை அல்லது பொறி வைக்கிறதுக்கோ ஏதோ செய்யணும். ஐயோ சரியான எலியா கிடக்கு, அது வந்து கடிச்சிட்டு போகுது. எப்படி இருக்குது? ஒன்று எலியா ஆடிக்கோணும், இல்லாட்டி எலி உனக்கு உண்டதுல சாப்பிடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாத்திரங்களை மூடுறது அதெல்லாம் கவனம் இல்லாம அலட்சியம். முட்டை பொறிச்சு விட எண்ணெய் சட்டி அப்படியே சுரந்துட்டு வந்தா நாளைக்கு அதுக்குள்ள கரைப்பான் நம்மளுக்கு விடாது. ஆக அது சிலது நாம வளர்க்கறது இருக்கு. சில பெட் ஆகல அதுகளும் நமக்கு இருக்கு. சோ சில விஷயங்கள் இப்படித்தான் அந்த கவனங்கள் இல்லாம அலட்சியமாக நாம வேலை செய்யறது. டாக்குமெண்ட் இன்றைக்கு பார்க்கணும் பார்த்து முடிச்சுட்டு வா, இல்ல அது நாளைக்கு பார்ப்போம் வந்தேன் பாத்தியா, நாளைக்கு அங்க இருந்து பிரஷர் தொடங்கிடும். அத முதலே அதனுடைய டைம் ஒதுக்கி அதுல சரியாக செய்து இல்ல அது சீரியஸா அது சரியான இம்பார்ட்டனா அல்லது இம்பார்ட்டனா அல்ல இத பிறகு நாம பார்க்கலாமான்ற நீங்க யோசிக்கணும். அதுல சரியான இம்பார்ட்டனான விஷயத்தை விட்டு போட்டு இம்பார்ட்டனே இல்லாத ஒன்றை தூக்கி வச்சு கொண்டிருந்து இதுதான் அதுக்கு பேர் கேர்லெஸ். கவனம் இல்லை, கவனம். அதில் எஜமானுடைய பொருட்களுக்கு உண்மையா இருக்க வேணும்னா நாம கவனமா இருக்கணும். மற்றது அலட்சியம் இல்லாம இருக்கும். அலட்சியம் இல்லாம இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்தார். எல்லாரும் 10 அமர வச்சு 5000 பேர் இருக்கு, புருஷர் மட்டும் ஒரு 10,000 பேர் சாப்பிட்டு இருக்கணும் வையுங்க. ஜோவான் 6:2 அதுல அவர் சாப்பாடை கொடுத்துட்டு போட்டு கடற்கரையோரம் திபேரியா கடல் எல்லாம் கொடுத்து முடிச்சா பிறகு 6:12 அவர் திருப்தி தம்முடைய சீசனை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். நத்திங் பி லாஸ்ட் இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இழக்கப்படக்கூடாது, ஒரு துணிக்க கூட விட்டுடக்கூடாது. எல்லாம் ஒழுங்கா மிச்சத்தை எடுத்து கூடையில வை. எத்தனை கூட நிரப்பிச்சுனா 12 கூட. 12 கூட. அந்த அற்புதம் கடற்கரையோரம் காத்து வீசுறது, அது பெரிய ஒரு புல்தர. நம்முடைய ஆக்கள் இப்ப செய்யறா பஸ்ஸுக்களை போய்களே கச்சான திண்டு போட்டு கச்சான் இதெல்லாம் கீழான் போடுறோம். இந்த டிராவல் பண்ணிக்கல எவ்வளவு நமக்கு இந்த சத்தியங்களை விளங்கியக்களை பார்த்தோம்னா தெரியாது எவ்வளவு பாவம் செய்யுது. சாப்பிட்டு உடச்சு ஒரு பேக்குல போடுறேன் இல்லையா எல்லாம். பிறகு அப்ப அவங்களோட சொத்துக்களை அப்படியே நாசமாக்குறவே. முந்தி எடுத்த விட்டாங்க போடுற பஸ்ஸுல தான் அது இது என்சிஜியோ அது அங்க போத்தில் வைக்கிற ஒன்றையும் காணும், எல்லாம் உடைஞ்சு போய் தான் கிடக்கும். நம்முடைய ஆட்கள் போகாத போத்தில் எல்லாம் அதுக்கு ஓட்டி அந்த கதிரையில ஒன்றும் வேலை செய்தில்லை. நாமளும் எல்லாம் உடைச்செறிஞ்சு. ஆனா அவனை இன்னும் அதே அளவு தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவங்களும் எஜமானுக்கு இதுகளை மாத்திரா திருப்பி முறைக்கத்தானே ஏதோ ஏசி பஸ் இருந்துட்டு போகட்டும் விட்டுட்டான். நாம கொஞ்சம் சரிப்போமாப்பாண்டா எங்க சரி அப்புறம் நாமல் எழுப்பி நின்று சீட்டை மாத்தி இஞ்சல மாறின்னு சொல்ற அளவுக்கு தான் போகுது. ஏண்டா எல்லாத்தையும் பாதுகாக்க இல்லை, பாதுகாக்க இல்லை. அதுல அது எங்க அது வீட்டில இருக்கிற கதிரையில செண்டு கால இந்த சாயக்குல செண்டு தரம் கொடுத்தா
டேய் 4 கதிரை காலையில் காலைக்கு என்ன 2 காலையில் ஆடுற ரெண்டு சாத்துனா அதுக்கு பிறகு கதிரையில சரியா இருக்க போறாங்க. அது பஸ்ஸுக்குள்ள இருந்தாலும் கதிரையில சரியா இருக்கும். பள்ளிக்கூடத்துல கதிரையில ஆடுறத பார்த்துட்டு தீர்மா வெளுத்தா அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு. அயால அந்த எஜமான்களுடைய பொருட்களை பாதுகாக்காம போற கவலையீனம் அலட்சியம். ஆனா எதுக்கு இதுல ஒரு துண்டு கூட விட இயலாது. நத்திங் பி லெஃப்ட். மீதியான துணிக்கைகள் ஒன்றும் சேதமாக ஒன்று கூட சேதமாக சாப்பாடு அவ்வளவு கவனமா அவர் தந்த எஜமான் தந்த அந்த பொருளை கவனமா பாதுகாத்த. இது கூட சாப்பிட்டு கூட போட்டு சரி நாக்கி போடு. நீ நாய்க்கண்டு போட்ட நீ உனக்கண்டு தானே போட்ட நீ அப்ப நீ அது நாய்க்கு போறதுக்கு பிறகு இருக்கு என்ன அள்ளி போட்டுட்டு பிறகு சாப்பிடலாமா முக்கிய இப்படி பல பேர் நாம பார்க்கிறோம். அதுவும் கல்யாண வீடுகள் கொண்டா ஏதோ அன்றைக்கு தான் சாப்பாடு பெரிய விருந்துன்னு நினைச்சு போட்டுட்டு அப்படியே பிளேட்டா விட்டுட்டு போவேக்கல. அதாவது நம்ம கல்யாணத்துல நாம அனௌன்ஸ் பண்ணது அளவா போட்டு சாப்பிடுவோம். வேணுமெண்டா 2ஆம் தரம் 3ஆம் தரம் சாப்பிடுவோம். ஆனா தயவு செய்து பிளேட்ல மிச்சம் கொட்டவர். ஏண்டா அவர் நம்மளை நம்பித்தான் அந்த சாப்பாட்டுக்கான காசையும் பொறுப்பையும் தந்தவர் கல்யாண வீட்டுல. அதனால அதை நாம காக்கவர். இல்லாட்டி சோம்பலும் பொல்லாதவன் என்ற பெயர் எடுத்து போட்டு நமக்கு 4ஆம் சாப்பிட்றதுல அவர் கை வச்சு விட்டுற. கல்யாண சாப்பாடுல இவ்வளவு நீ குடும்ப வாழ்க்கையில வேற பிடிச்சாரு ஏண்டா அறுக்க வைக்கிறவர் அல்ல அவர். அதில் சரியான கவனமா நாம இந்த விஷயத்துல இருக்கோம். 2வது பாவம் மோசடி. மோசடி அல்லது ஏமாற்று அல்லது ஏய்ப்பு. மோசடி ஏமாற்று ஏய்ப்பு. fraud 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 மோசடி. தீத்து 2:10 லூக்கா 16:6-7 2 ராஜாக்கள் 5:22 இப்ப இந்த பாவம் எதுக்கு எதிராக வருது? எஜமான்களுடைய சொத்தை பெருக்காம போறதுக்கான பாவம். எஜமான சொத்து பெருகாம போறதுக்கு காரணம் பணியாளர்களுடைய களவும் மோசடியும். theft and fraud THEFT theft and fraud களவும் மோசடியும் ஏமாத்துறோம். தீத்து 2:10 நேரடியா அந்த கட்டளை அப்போஸ்தலன் 4 பரிசுத்தவான்கள் கொடுக்கிறார். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து purloin purloin ஆங்கிலத்தில் அந்த சொல்லு purloin என்ற திருடுறார். purloin சினானிம் theft-க்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல நமக்கு purloin PURLOIN purloin. அயல திருடுதலும் மோசடி. அப்ப இந்த purloin என்று சொல்ற அந்த சொல்லு அது வெளிப்படையாக நாம பொருள்களை களவாடுறத மட்டும் அது கருத இல்லை. நாங்கள் ரகசியமா ஏமாத்துறதையும் அது உள்ளடக்கி இருக்கு. ரகசியமா ஏமாத்துறதும்
அதை நாங்கள் அந்த மோசடி என்று சொல்றோம். நாங்கள் அது வெளிப்படையா களவோச்சுதாமல்ல என்றது இல்ல. இங்க தெரியாமலேயே அந்த எஜமான சொத்துக்கள் எல்லாம் நாசுக்கா அது இழக்கப்பட்டு கொண்டு போகுது. ஆனா எஜமானுக்கு தெரிய அது பணியாளர்கள் அந்த வேலையில செய்கிறாங்க. அத நமக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அதாவது அந்த மோசடிக்கு பேர் வஞ்சித்து வைத்த. மோசடி என்ற தமிழ் சொல்லுக்கு நம்ம பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கிற சொல்லு வஞ்சித்து வைத்த, ஏமாத்தி ஏய்த்து வைத்த, ஏய்க்கிறார். அனனியா சப்பீரா செய்தது ஒரு ஃப்ராட், அதாவது ஒரு ஏய்ப்பு. அது வஞ்சிச்சு வச்சு பரிசுத்தாவியில் தெளிவா எழுதுற. கவனிச்சுக்கொள்ளுங்க, அவர்களுடையதான் அது விற்கிறது முன்னுக்கு சொத்து. வித்தாப்புறதும் அவளுக்கு தான் அந்த முழு உரிமை இருக்குது. ஆனா அவர்கள் அதை கொண்டு இப்ப கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு வழி கிடைக்கல. அவர்கள் தங்களோட முழு சொத்தும் வித்த மாதிரி தான் அங்க ஒரு படம் கொண்டு போடுறோம். சீன் முழு சொத்தும் அங்க சேர்த்து கொண்டு வந்தாச்சுன்ற ஒரு சீன், ஒரு படம் வந்து அங்க காட்டுறோம். அதான் பேரு கேட்டா, ஏய் விக்கிறது முன்னுக்கு அது உங்களோட சொத்து இல்லையோ, அது உங்களோட. வித்தப்புறம் அது உங்களோட இல்லையோ, உங்களோட. பிறகு ஏங்க ஏச்சனியல், பிறகு ஏன் ஒரு பங்க வஞ்சிச்சு வச்சு போட்டு, அதாவது ஒரு பங்க மோசடி செய்து போட்டு எல்லா பங்கு மிஞ்சான் இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணினீங்க. அதனால அதைத்தான் நாங்கள் சொல்றோம் திருடுதல் இன்னும் ஒரு பகுதி. அதுதான் மோசடி என்று சொல்லணும். அது வெளிப்படையா அங்க காட்டப்பட இல்லை. அது சொந்தக்காரனே திருடி வச்சிருக்கிறான். அதான் அந்த பாயிண்ட். என்னடா சொந்தக்காரனே திருடுறது? சொந்தக்காரன் எப்படி திருடுறா? சொந்தக்காரனே அது கடவுளுக்கு நேர்ந்த பிறகு அதை கொண்டு வந்து அதிகாரி மூப்பர்கிட்ட இது கடவுளுக்கு காணியெல்லாம் வித்து கொண்டு வந்துக்கிறோம் என்று சொல்லேக்கலையே அங்க ஒரு பங்க திருடி வச்சு போட்டுதான் கொண்டு வந்து சொல்ற. அதுக்கு பேர் சொந்தத்தையே திருடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு தண்டனை என்ன? சாவு. சாவு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், உண்மை இல்லாத மனுஷன் சாவா. அதான் இந்த பாயிண்ட். உண்மை இல்லையோ சாவ. உண்மை இல்லாம நாம எஜமான்களுடைய பொருள்கள்ல நாம டீல் பண்ண வழிகட்டா கத்தர் அத அந்த நம்பிக்கை துரோகம், அந்த நம்பிக்கை பொறுப்புக்கான துரோகம் செய்யறதுல ஆண்டவர் அத பொதுவா சாவாகத்தான் வேதத்துல காட்ட. ஆதாம் ஆண்டருக்கு துரோகம் செய்தார், நம்பிக்கை துரோகம். அப்ப ஆண்டர் முதல்ல சொல்ல சாவேட நீ எனக்கு துரோகம் செய்தீங்க. நம்பிக்கை துரோகம். ஆதாமில் ஆண்டர் வச்ச நம்பிக்கைக்கு துரோகம். நம்பிக்கை துரோகம் கடவுள் சாகடிக்கிறார் ஆக்களை. அனனியா சப்பீரால் நம்பிக்கை துரோகம். நீங்க முட்ட புருஷன் சேர்ந்த கடவுளுக்கு எதிராக இப்படி களவு செய்து போய் சொல்றதுக்கு வலிக்கிறீர்கள். சாவியர் அப்ப அந்த செத்து போனான்னு நீங்க செத்து போ. அதுல சரியான கவனமா இருக்கணும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பொறுப்பாக ஒப்பு கொடுத்த விஷயத்தை நாம மோசடி செய்ய இயலாது, ஏய்க்க இயலாது. அது ஃப்ராட். அதனால வெளிப்படையா நாம நம்மட ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கிறத நாமெல்லாம் அதுல நின்ற நாம கொண்டு போயிட்டோம், இவர்தான் நம்ம கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்றது வெளிப்படையா தெரியும். இவர்தான் எடுத்திருக்கிறார். இது இவர்தான எடுத்த வேண்டிய சரியாம எடுத்திருக்கிறது. அதுல ஓப்பனாக களவு மட்டுமில்ல, திருட. நம்மட சொத்தையே தெரியாம நாம வஞ்சிச்சு எடுத்தாலும் அது திருட்டுத்தான். நாம சொல்லிக்கிறோம்
ஒரு ஆட்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்குது, இந்த டாஃபி அல்லது இந்த கேண்டோஸ் நீங்கள் சாப்பிடுங்க. இப்ப இன்னொரு ஆள் போய் அண்ணன்றத தம்பி தான் எடுத்து அடிக்கிறது, அதுக்கு பேர் அடிக்கிறது, அடிச்சா அது ஓப்பன் கலர். ஆனா அப்பா சொன்னவர் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றுதான் சாப்பிடுவோம். இப்ப அவர் அன்றைக்கு காலமே ஒன்று சாப்பிட்டுட்டு நைசா, பிறகு இது நைசா, பிறகு பின்னேரம் இன்னும் ஒன்று அடிச்சிருக்கிற சாப்பிட்டுட்ட, அதுவும் மோசடி. அதான் தெரியாம செய்த கலர். அண்ணாடத போய் எடுத்தது ஓப்பன் கலர். தஞ்சதையே சாப்பிட இப்ப ஒரு நாளைக்கு ஒன்று சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்பாவை ஏற்றது அது மோசடி, அதுவும் கலர். சரியா? அது எனக்கு தானே, உனக்கு தான். அதுக்கப்புறம் கதை வரும், அது எந்த பொருள் பங்கண்டு வந்துட்டு அதுக்கு உண்ட பங்கண்டு வந்த நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி சாப்பிடணும். உங்களுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் படைத்து வைத்துக்கேன், நான் இந்த மரம் மட்டும் சாப்பிடக்கூடாது. நீ சொன்னது எல்லாம் முதல் கதை என்ன, எல்லாம் எனக்கு தானே ரெண்டு கதைக்கு. அதனால அது அந்த சொத்துகள் தரப்படையில என்ன சொல்லப்படுதோ அது சில வழியில நாமல் அதுக்கு எதிராக ஏய்ச்சோம்டா அது படுபயங்கரமான பாவம். அது சொத்தை பெருக்கிறதுக்கு எதிராக பாவமாக மாறும். அது இப்படி பல விஷயங்கள். நமக்கு காசு வந்திருக்கான், இந்த நிகழ்ச்சிக்கு செலவழிச்சிட்டு தான் கொண்டா நமக்கு தந்த காசுல கொஞ்சத்தை அடிக்கணும். அப்ப என்ன செய்யறது, கள்ள பில்லுகளை போட்டு தந்த காசுக்கு செட்டில் பண்ணி விடுறாரு. அல்லது நீங்க தந்தது இவ்வளவு ஆனா செலவு இவ்வளவு போச்சுது என்று சொல்லி அது மிச்ச கூட காசை வேண்டுறது. இதெல்லாம் மோசடி. இதைத்தான் திருடாமல் இருந்து மோசடி. அல்லது நம்ம லூக்காவில் அந்த அந்த அநியாய உக்கிரானக்காரன் செய்த மாதிரி, அநியாயமான உக்கிரானக்காரன், அவனுக்கு பேரே அநியாயக்காரன். அநியாய உக்கிரானக்காரன் என்ன செய்தான், 100 குடம் எண்ணெய 50 அண்டு எழுது, 100 கலம் கோதுமைய 80 அண்டு எழுது. சரி, ஆயல் இப்ப பாத்தியா அங்க அவன் என்ன செய்திருக்கிறான், ஏற்கனவே இவன் தன் எஜமான பொருள்களை சொத்துக்களை அவன் வேஸ்ட் ஆக்குறான். அதாவது அவன் பெருக்காம அதை நஷ்டமாக்கி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி வந்தது. அப்ப ஏற்கனவே எஜமான பொருள் நஷ்டத்துல வந்து இருக்குது, செய்தி வந்திருக்குது. அவன் கூட கணக்கு செட்டில் பண்ற, நான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் போல இருக்கு. சரி, செட்டில் பண்ணிட்டு எல்லாம் கணக்கு முடிச்சுட்டு போயிடு, நான் நீங்க வேலைக்கு வச்சிருக்க மாட்டேன். இப்ப இவன் என்ன யோசிக்கிறான், நான் போகத்தான் போறேன். அவன் முடிவு பண்ணிட்டான், எஜமான் போகத்தான் போறான், போகைகளையாவது கொஞ்சத்தை அடிச்சு கொண்டு போயிடுவோம். இதான் அவன் யோசிச்சது. கடைசியில போகைகளையாவது கொஞ்சத்தை அடிச்சிருவோம். நாம ஏற்கனவே அடிச்சுட்டேன்றதான் வேலையிலிருந்து நிப்பாட்டுற. ஆனா போகைகளையும் அடிக்கலாம் என்று அவன் பெரிய ஒரு மூளையா வேலை செய்திருக்கிறான். உண்மையில அந்த மூளை கள்ள மூளை. ஆனா அவன் ஏன் அப்படி ஒரு போகைகளையும் அடிக்கிறேன்னு என்ன நிப்பாட்டுற, நான் போகைகளையும் கொஞ்சத்தை அடிச்சுட்டு போறேன். அது என்ன போகைகளை கொஞ்சத்தை அடிச்சுட்டு போறது, அந்த 50 கூடம் எண்ணெய்க்கு 50 கூடத்தை அடிச்சிருவோம். 100 கோதுமை கிழங்கு கோதுமைக்கு ஒரு 20 கிழங்கு கோதுமையை அடிச்சிருவோம் நாம. சரி, அப்படிதான் நாம கணவர் நினைக்கிறது. எஜமான் பாத்தியா என்ன இப்படி நிப்பாட்ட, என்ன பிளான் பண்ற, எனக்கு தர மாட்டேன், இவருக்கு செய்கிறான் வேலை என்றுட்டு அவன் என்ன குற்றத்துக்காக நம்மளை நிப்பாடுறான், அந்த குற்றத்தை பெரிய இது மாதிரி அவனுக்கு வேறு மட்டும் செய்துட்டு போற மாதிரி கனவே செய்கிறார். அதுதான் அங்க அவன் செய்தான். அதாவது எஜமான் கடன் வேண்டினவன் செலுத்த வேண்டிய தொகையிலிருந்து இவன் அடிச்சுட்டு போறான். இப்ப இவனே அடிச்சவன் அதுக்குள்ளையும் அதுவும் எஜமானுக்கு தெரிஞ்சுட்டு இவன் அடிக்கிறான் அதுலயும். ஆனா எஜமான் அவன் புத்திய அந்த இடத்துல பார்த்து அவன் நிச்சினான். அவன் செய்த செயலில இல்ல, அவன் ஞானத்தை. அது என்ன ஞானம், கள்ள மூளை. அந்த கள்ள மூளை என்ன, தனக்கு கொத்தி உடம்பால நீ வேலை செய்ய இயலாது, பிச்சை எடுக்கிறதுக்கு இவருக்கு வெட்கம். அப்ப எஜமான் எங்கிட்ட கஸ்டமரா இருந்து யாக்களை கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டேன்டா, தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் செய்து விட்டு விலகி போகல, அவன்கிட்ட நீ இருந்து இதை ஒரு 20 கிழங்கு கோதுமை எழுதுனா எங்க அது கோதுமை, சரி அதை கொஞ்சம் அதுல எனக்கு ஒரு 10 பங்கு தான், 50 கூட மண்டல எழுது நீ
50 கொடுத்த நீ அடிக்கலாம் இருந்த நீங்க அதுல எனக்கு ஒரு 30 கொடுத்த அனுப்பு. அப்ப இவன் என்ன தான் போய் இனிமேல் சவால் பண்றதுக்கு உடனடியா வேலை இல்ல, அடுத்த வேலை தேடுறதுக்கு இடையிலேயாவது ஏதாவது தான் வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு அவன் நண்பர்களை சேகரிச்சான். எஜமான சொத்துக்கள்ல களவெடுத்து இதைத்தான் அவன், அதாவது நம்ம சொல்ல முன் யோசனை, அவற்றை எதிர்காலத்தை பற்றி அவர் யோசிச்சு என்ன நடக்க போகுதுன்றது. சரி, நம்மள வேலையிலிருந்து இன்னைக்கு நிப்பாட்டுறதே நாம அடிச்சுட்டோம். சரி, இப்பயும் நாம கஸ்டமரை பிடிச்சி ஏதாவது செய்துட்டா கஸ்டமர்கிட்ட வெளியில போனா அப்புறம் நாம வரல. அது ஏன் கஸ்டமர்கிட்ட நான் வேலையிலிருந்து போறேன்னு சொல்றேன் ஒன்றும் கதைக்க தேவை. முதல் சீட்டா பாத்தி எழுதிட்டு இருந்தேன், நான் தானே மேனேஜர் இருப்பேன். இதான் அந்த பாயிண்ட். அவன் அப்ப செய்ததும் போல இப்ப செய்ததும் போல. இயேசு கிறிஸ்து செஞ்ச மெச்ச இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்ல அவன் அநியாயமான உக்கிரானக்காரன், அநியாயமான. அந்த அநியாயக்காரன் கூட தான் வேலையிலிருந்து விலகினா எப்படி வாழ போறோன்றதுக்கு அடிச்சு கொண்டு போறதுல அவன் தொழிலே அடிச்ச தொழில தான் கூட கலாவும். அதனால அந்த மாதிரியும் சில வழியில நாம வேலை செய்யலாம். நாங்கள் ஒர்க் பண்ற கம்பெனிகள், ஒர்க் பண்ற இடங்கள்ல நாம கூட கஸ்டமர்ஸோட நாம டீல் பண்ணி கொண்டிருக்கல, நாம ஏதோ ஒரு விதத்துல எங்களை புலா பிடிச்சி எங்களை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ண போறாங்கள என்று சொல்லுற விஷயங்கள் வேற இருக்கல. அதுவும் நம்ம கலவுகள் இதுல தான். ஆனா இன்னும் வெளியில தெரியாத ஆட்களுக்கு அப்ப சில அவங்களோட இருக்கிற நல்ல உறவுல, வெளி ஆட்களோட இருக்கிற அந்த கஸ்டமர்ஸோட நல்ல உறவுல அதை யூஸ் பண்ணி நாம எதிர்காலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு யோசிச்சிருவோம். நாம நினைப்போம் அது ஞானம். ஆனா ஆண்டவர் சொல்றார் இதுதான் அநியாயம். அது ஞானம் இல்லை, அது கள்ள ஞானம். அது தேவ பயம் இல்லாத ஞானம். நீ குற்றவாளி என்ற வேலையில பற்றி அதுக்குள்ளே ஒரு குற்றம் செய்வியோ? உங்க சொந்த காசு சரி இல்ல, அது எஜமானுக்கு வர வேண்டிய லாபத்துல என்ன? எஜமானுக்கு வர வேண்டிய லாபத்துக்கு தான் உன்ன வேலைக்கு வச்சது. இல்ல அது 50 அவருக்கு வந்தா காணும், மிச்சம் 50 நான் ஆதாயமாகத்தான். உன்னவன் வேலைக்கு வச்சு சம்பளம் தான் அவனுக்கு ஆதாயம் எடுத்து கொடுக்கறது தானே. அவன் பொருளை நீ செலவு செய்து கடனா கொடுக்கல எவ்வளவு 2 சீட் எழுதி கொடுத்த நீ 100 எஜமான சொத்து தானே. அது லாபமா வருதா வருமானமா வருதா? அதென்ன லாபத்துல குறைச்ச நான் நீ அது உனக்குரிய விஷயம் இல்லை. உனக்கு சம்பளம் இதை விட லாபம் இல்லை, லாபம் எஜமான்றது. அதனால என்ன கதை கதைச்சாலும் இவன் போய்க்கலையும் அடிச்சு கொண்டு போறான் என்று பிளான் பண்ணினவன். அந்த அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணினது தனக்கு பிச்சை எடுக்க வெக்கம், தனக்கு கொத்தி வேலை செய்ய உடம்பு இனி வேலை செய்யலாம். அதுல எப்படி வாழ போறோம்ன்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டான். எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாம் என்று இப்பவே அவன் யோசிச்சான். இதைத்தான் இதை நாம சொல்ற ஷ்ரூட் என்று சொல்றது, ஆங்கிலத்தில் ஷ்ரூடா ஒர்க் பண்ற சொல்றது. அதாவது என்ன நடக்க போகுதுன்றதை யோசிச்சு முன்னுக்கே நாங்கள் யோசிக்கிறது. ஆனா இது சரியான கள்ளத்தனமா யோசிக்கிறது, சரியான மற்ற ஆட்டோட சொத்துகளுக்கு நட்டம் வர வச்சு நாம அதுல லாபம் அடைந்து வாழ பார்க்கிறது. அது பாவம். இது உண்மையில 50 கூட எண்ணெய் எஜமானுக்கு தான் நட்டம், 20 கலம் கோதுமை எஜமானுக்கு தான் நட்டம். அதனால நாம கவனமா இருக்க வேணும். அதனுடைய அந்த பாயிண்ட், எஜமான கணக்குல வர வேண்டிய கடன் தொகைக்கான வருமானம் அவ்வளவும் வர வேணும். அதை விட்டு போட்டு நாமல் அதுக்குள்ள ஒரு பெர்சன்டேஜ் வச்சினாங்கள் என்று சொல்லி போட்டு அதை நீ எடுத்தாலும் அது விளங்குதோ? அடுத்த இன்னொரு விதத்தில் நாம எப்படி அதை செய்யணும்? எஜமான பேரை சொல்லி நாங்கள் கடன் பண்றோம். அதை நான் இந்த கம்பெனியில வேலை செய்கிறேன், எங்களோட கம்பெனி ஸ்டேட்டஸை காட்டி நாம மெட்டியாக்கள் அந்த பேரை வித்து நாங்கள் வாழ யோசிக்கிறோம். அதெல்லாம் பல விதங்கள். அதுக்கு எஜமான அப்ரூவல் எடுக்க நீயும். நான் இல்ல சார், நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன், ஆனா இங்க வர்ற கஸ்டமர்ஸ் தான் அங்கேயும் வர போறாங்க, நான் அப்படி அதை யோசிக்கிறேன், உங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்லை தானே என்றா ஆட்ட கஸ்டமர்ஸை நீ எடுக்க போற. உனக்கு வேற வந்தவன் கஸ்டமரை தான் நீ டைவர்ட் பண்ண போற. இப்ப
அப்படி அதை செய்யல அவன் அந்த விஷயத்துக்கு ஏற்கனவே ஒத்திருக்க வேணும், அல்லது அவனுக்கு அதால எந்த ஒரு பிரச்சனையும் அவர் அதை கொண்டு வந்திருக்க கூடாது. அப்படி இல்லை என்று சொன்னா நாம அதுல சரியான கவனமா இருக்கும். நாம வேலை செய்து கொண்டே இப்படி ஒரு வேலை செய்யறோம். அதனால என்ன வேலையிலிருந்து விலகிட்டோம், முன்னுக்கு எங்களுக்கு அவளை தெரியும், இப்ப அவங்க எங்களோட முந்தின கான்டாக்ட்ல இப்ப வாராங்க, அது வேற கதை. இது நீ அவன்கிட்ட வேலை செய்து கொண்டு இருக்கேக்கலையே, நீ ஒரு பிசினஸ் ஒன்றை தொடங்கி அந்த கஸ்டமர்ஸ உன்னிட்ட டைவர்ட் பண்ண வழி கிடைக்கல, அது எஜமான ஆதாயத்தை பாதிக்க தொடங்கும். அதனால அவங்க சில எங்கள்கிட்ட இதே மாதிரி பிசினஸ் நீ செய்யலா, ஏன்னா அது எங்க ஆதாயத்தை பாதிக்கும். சில வழியில அத சில நேரம் அவ நாம வேலையிலிருந்து விலகேக்கல எங்கிட்ட கேட்கிறேன், அப்படி கேட்கறதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை. என் அக்ரிமெண்ட் என்ன, வேலை செய்யல நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். நான் வேலை செய்ய இப்போ வேலை செய்யாம உங்கள்ட்ட இருந்து விலகினா அப்புறம் நான் உனக்கு உண்மையா இருக்கணும், அது எந்த திறமை. அதனால இப்ப நான் அதே பிசினஸ் நான் போய் செய்ய போறேன், நான் வேலையிலிருந்து ரிசைன் பண்ணிட்டேன்டா, சரி நீ போய் வேலை தொடங்க கூடாது நீ எனக்கு சொல்றது, அதனால எந்த வேலையும் நான் செய்வேன். ஆனா வெளிநாடுகள்லையும் கனவேர் அதுல பிரச்சனைப்படுகிறேன். அப்படி எங்கிட்டையும் கூட 5 வருஷத்துக்கு இந்த தொழில் செய்யக்கூடாது கையெழுத்து வேண்டுச்சுன்னா நமக்கு ஆஃப்கோர்ஸ் அல்ல யோசனையில் இந்த மாதிரி தொழில் செய்யறது இல்ல. அப்படி ஒரு யோசனை இருந்திருக்க கடைசிக்கு நான் அக்ரி பண்ணிருக்க மாட்டோம். அப்படின்னா கோர்ட்ஸ்ல பார்ப்போம், ஏன்னா அது சட்டத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி கலைக்கிறாது. நீ அது உண்ட திறமை, உண்ட கஸ்டமரை உன்னோட வச்சிருக்கிறது. அது ஆஸ்திரேலியாவிலையும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நடந்திருக்கு. அதுல கேஸ்கள் ஓட்டு அப்படி பல விஷயங்கள் இருந்து கடவுளுடைய கிருபையால வெல்ல முடிஞ்சது. அதுல ஆனா அவன்கிட்ட வேலை செய்து கொண்டு நீ சைட் பிசினஸா அதே வேலையை செய்யலாம். எனவே என்ன அதான் சொல்றோம், நாம லாயரா வேலை செய்கிறோம், நாங்கள் டீட் எழுதுறோம், நாங்கள் இது செய்கிறோம், பேங்க்ல அந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். நான் வீட்டிலையும் டீட் எழுதி கொண்டு வீட்டிலையும் நான் அந்த விஷயங்களை செய்தேன்டா என்ன நடக்கும், அங்க போய் கஷ்டமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்ப இங்க வர போறாங்க. அப்ப அவனுக்கு வரக்கூடிய லாபங்கள் இப்ப வேறொரு பக்கத்துல இங்க மாறும். அதனால அவங்களை சொன்னாங்க இந்த வேலை நீ செய்யல, அது வீட்டுல அதனால நீ செய்யல, இந்த வேலை செய்யல. அதுல அதை மீறி யாராவது நாம செய்கிறோம் அதுக்கு பேர் ஃப்ராட், அது மோசடி, ஏய்க்கிறோம் நாம அந்த யாக்களை ஏய்க்கிறோம். ஆனா லோயர் மேல பேர் எப்படி செய்கிறீங்க, தங்களோட ஃப்ரெண்டான ஒரு லோயரோட நம்பரை யூஸ் பண்ணி அவ தாங்கள் எழுதி கமிஷன் அவர்களுக்கு கொடுத்து அப்படியும் ஏய்ப்பு, ஃபுல் ஏய்ப்பு. இந்த டாக்டர் மேர் எங்க நாங்கள் வேலை செய்வோம் ஒத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு பிறகு அந்த டைம்ல பிரைவேட்டா சில நேரம் வேலை செய்கிறோமா, இது இந்த மாதிரி இந்த அநீதியான வேலைக்காரர்கள் இந்த படிச்சியாக்கெல்லாம் கூட இருக்குது. மற்றது பாவம் பழத்துல ஏதாவது கோட் சேர்த்துருவானா இதன்வானா, இது கொஞ்சம் தாங்கள் எப்படி ஷூடா சுத்தலாம்ன்றதும் தெரியும், பிடிபடாம எப்படி இதுகள்ல வேலை செய்யற. அங்கேயும் அந்த லூக்கா சொல்ற உக்கர மேனேஜரா நடக்கணும்னா அவன் எவ்வளவு நல்ல மூளை கசாலியா இருக்கும். அதுல அப்படிப்பட்ட வேலையில் நாம் அதாவது அவனுடைய ஆதாயத்தை பெருக்கிறோம், சொத்தை பெருக்கிறதுக்கு நாங்கள் ஏச்சு சொத்தை நம்மட பக்கம் எடுத்து முறைகள் கையாள இயலாம். அல்லது 2 ராஜாக்கள் நாம பார்த்த மாதிரி எஜமானே நிராகரிச்ச அந்த பகுமதிகளையும் அல்லது பரிசு தொகைகளையும் நீ போய் வேண்டியதான். எஜமானே நிராகரிச்ச பரிசு தொகைகளையும் பகுமதிகளையும் நாமல் போய் வேண்டியலாது. அதுல சரியான கவனமா இருக்க வேணும். bribes and gifts which your master refused to get. எஜமானே அந்த வெகுமதிகள் வேண்டாம் என்று சொல்லி அவன் நிராகரித்த யார்கிட்ட, எஜமான் எலிசா நாகமானிட்டு அதை நிராகரிச்சிருந்தார். ஆனா கேயாசி
தான் போய் வேண்ட அவருக்கு தான் கிடக்கட்டும், அவருக்கு வேண்டாடி எனக்கு என்ன, நான் போய் நம்ம கஸ்டமரை தெரியும் தானே என்று போட்டு இல்லை நீங்கள் அந்த அந்த இது அங்க கொண்டு வந்து அது அது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு தந்துட்டு போறது ஐயோ ஐயோ நீங்க கொண்டு போக மாட்டேன். அவங்க கஸ்டமர் பெருசா அதுல பிரச்சனைப்பட மாட்டாங்க, அவங்க சரியான சந்தோஷமா தந்துட்டு போவாங்க. இல்ல ஆனா எஜமானுக்கு தெரிஞ்சா நீ மோசடி செய்திருக்கிற அவங்களோட ஏய் நானே நிராகரிச்ச அந்த கிஃப்ட் என்னன்னு நீ போய் வேண்டுவ. அப்ப சில டீல்கள் பேச விரும்பினோம், சில பிசினஸ் வேணும், சில விஷயங்கள். இப்ப நமக்கு உதாரணத்துக்கு என்ன கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில பஸ்ஸுகள் ஓடுது, அப்ப எங்கட பஸ் உண்டு அதுக்கு போடுறதுக்கு விடணும் அப்படி என்றெல்லாம் அங்க வரையில இப்ப அவ வந்து மேனேஜரோட கதைச்சு எல்லாம் இதண்டிட்டு போனா அவ இல்ல அது ஒன்றும் செய்ய இயலாது பதைக்க இயலாதுன்னு சொன்ன பிறகு அப்புறம் நாமளும் அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு பிறகு நைஸா பிறகு பின்னால வழியில போய் நீங்க அன்றைக்கு வந்துட்டு அவங்க ஒரு நம்பரை தந்துட்டு போங்க ஒருக்கா ரெண்டு கேட்டு பிறகு வெளியே வச்சு என்னத்துக்கு அன்றைக்கு வந்து அப்படியா அது நான் பார்த்துக் கொள்றேன், அப்ப எனக்கு என்னையும் கவனிச்சு கொள்ளுங்க ஒருக்கா ரெண்டா எஜமானே வேண்டாம் என்று நிராகரிச்சியாள் நீ என்னண்டு அவன்கிட்ட இந்த வெகுமதியை வேண்டி உள்ளுக்கு கொண்டு வர போற. அதை நீ எஜமானிட்ட போய் கதிவு இல்ல சார் சார் நல்ல தெரியும் எங்களுக்கு நல்ல நேர்மையான ஆக்கள் போடுறத விட ரேட் குறைச்சுதான் ஓடுறாங்களாம் விட்டு பார்ப்போம் சார். அல்ல வேற யாரும் இப்ப இருக்கிறவங்க கொஞ்சம் என்னன்னு சொல்ற சண்டித்தனம் காட்டுறாங்க, தங்களை விட்டு ஆட்கள் இல்லைன்ற பஸ்ஸுக்கு இவனையும் கொண்டு வந்து போட்டா தான் சார் இவங்களோட கொட்ட மடங்கும் கொஞ்சம் மாத்தி போட்டு பார்ப்போம். அவனுக்கு யோசனை அப்ப செய்வோம்டாப்பான். எஜமானோட கதைச்சு விஷயத்தை செய்து அவனை உள்ளுக்கு கொண்டு வாரதா, எஜமானை நிராகரிச்சோட நீ கையூட்டு வேண்டிட்டு உள்ளுக்கு கொண்டு வருவியோ? அது எஜமானுடைய சொத்துகளுக்கு எதிராக நாம செய்யற வேலை. ஏண்டா அவனுக்கு வரப்போற வருமானம் உனக்கு இப்ப மாறப்போ அதுல அதே மாதிரி தான் பஸ்காரன் இல்ல வேலைக்காரர் அங்க வேலை செய்யற ஆபீசரை நீ கூட சம்பளக்காரன் வான்னு சொல்லி கூப்பிட போற. அதுல கவனிச்சவங்க நம்ம உலகம் அப்படித்தான். அது நான் உங்களுக்கு ஆஃபர் ஆண்டு தாரன் அது எப்படி கணவருக்கு அது 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 பாவம் இல்லை என்ற மாதிரி ஆகி போச்சு. பாவம் இல்லை எக்ஸ் கம்பெனிக்காரன் எக்ஸ் என்று சொல்ற ஒரு ஆள் வந்து அல்ல நமக்கே ஆஃபர் கிடங்களை இங்க எவ்வளவு எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு டபுளா தாரன் எந்த கம்பெனியில வேலை செய்ய வாரீங்களோ நம்மட கம்பெனிக்கே வந்து நம்மகிட்டே பேரம் பேசுறாக்க. அப்ப அல்ல மற்றவன் வேலைக்காரனை இச்சிக்கிறது ஆசைப்படுற ஏடா இந்த வேலையில அப்படி அது பஸ்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் இல்ல அதை வருமா சார் நமக்கு இவ்வளவுதான் சம்பளம் இருக்குது அவர் இப்படி கேட்கிறார் நான் போகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டா அது உண்டு. இது வேற ஏதோ காரணத்தை சொல்லி ரிசைன் பண்ணி போட்டு அங்க போன போய் வேலை செய்ய வலிக்கிட்ட கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் பொசிக்கார் எண்ணி கொஞ்ச நாள் உனக்கு அங்கே சரி வராது. ஏண்டா நீ துரோகம் பண்ணிருக்கிற உந்த இப்ப இருக்கிற அந்த எஜமானுக்கு நீ சொல்லி விலகைகளையும் இதையா சொல்லி விலகினி இல்லை. அதனால இதான் பிரச்சனை எனக்கு இப்படி செய்யறாது இதுக்காக நான் எனக்கு வேற ஆஃபர் இருக்குது நான் போக போறேன் என்றது வேற கதை. ஆனா ஒன்றையும் சொல்லாம மறைஞ்சபடி எனக்கு இது இல்ல பிரச்சனை இல்ல என்று அதுவும் நமக்கு இப்ப நம்மளுடைய எஜமானா இருக்கிறவனுக்கே ஏச்சு போட்டு நாம மாறுறது இதைத்தான் சொல்றது திருடுறது. அதுல சரியான கவனமா இருக்கணும். ஆஃபர் கூட வந்தபடியால நீ ரிசைன் பண்ணணும் அர்த்தமே இல்ல. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆஃபர் கூடவா ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருக்கபடியால அது என்ன நல்ல வேலை அப்ப மட்டும் செய்தது என்ன வேலை இப்ப மட்டும் செய்து கத்தருக்கு நீ நன்றி சொல்லி சபிச்சு அந்த வேலைக்கு போகலையோ அப்ப அது என்ன உனக்கு நல்ல வேலை அது எந்த விதத்துல நல்லதா அமைஞ்சது அப்ப அது நல்லதா என்ன சொல்லிட்டு மாறு இல்ல இவ்வளத்துக்கு தான் வித்தியல் இவ்வளத்துக்கு தான் என்று ஏச்சியோ இதுக்கு இதான காரணம் இதுக்குத்தான் மாறியோ இதுக்குத்தான் சார் எண்டியோ சாவ அதான் அந்த பாயிண்ட். அந்த அளவுக்கு எத்தட்ட சாவம் தங்கு நம்மள ஏன்னா நாங்கள் அங்க மோசடி செய்யறோம் வேலையிலிருந்து மாறுறதுக்கு மோசடி செய்யறோம். அப்ப
அதே நேரம் வேற எங்களுடைய எஜமான் எங்களோட பொஸ்ஸாக்கள்கிட்ட வேற ஆட்களுடைய பொருட்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. அது நம்ம ஆள்றது இல்ல, தெரியும் நமக்கு. அப்ப அதுக்காக நாம அந்த சாமான் எடுத்து நாம அடிச்சு கொண்டு போகலாது. கேட்டா சார் அது என்ன இருந்தா சார் நான் கவனிக்கல என்று நீ ஏண்டா உனக்கு தெரியும் இந்த பஸ்ஸுக்கு நீ அதால சேதம் விளைவிக்க இல்ல, அது அவருக்கு வேற யாரோ அதை கொடுக்கறது வேற யாச்சும் பொருள். ஆனா கெத்தர் பார்த்து கொண்டு இருக்கிற ஏன்னா கெத்தர் ஒருவர்கிட்ட ஒருவர் உன்னோட பசத்திலே ஏதாவது பொருள் ஒப்படைக்கப்பட்டு அது களவு போகப்பட்டிருந்தா அது எத்தனை மடங்கு திருப்பி செலுத்தப்படணும் வேதம் கதைக்குது. அதுல உண்ட பஸ்ஸோட சொத்து நீ நாசமாக்கியதான். ஆனா உண்ட பஸ்ஸுக்கு நம்பிக்கையான கொடுத்த உடனே நீ நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிற. அதனால நாம மோசடிக்கார பல விதங்கள்ல இந்த பாவம் மோசடி நடந்து கொண்டிருக்கலாம். சில வேளையில நாம காரணம் சொல்ல அவர் தர்ற சம்பளத்துக்கு நான் இப்ப அவருக்கு சரியா உண்மையா தான் இப்ப வேலை செய்யும் இப்படி கதைக்கிற கேள்விப்பட்டு இருக்கிறோம். எடுக்கிற சம்பளத்துக்கு இப்படி கொண்டு போனா இப்ப என்னவாமா இப்படி எல்லாம் நாங்கள் கேள்வி. அப்ப நாங்கள் அதுக்கு நீ என்ன சம்பளத்துக்கு ஒத்துக்கொண்டியோ அதுக்கு வேலையை செய். அல்லது அவர் ஒழுங்க சம்பளம் தரல, இந்த போன மாச சம்பளமே இன்னும் பெற இல்ல, போன மாச சம்பளம் பெறாததுக்காக அது அவற்ற பாவம். அதுக்காக சம்பளம் பெறும் பிறகு நீ அவனுக்கு தெரியாம ஏதாவது அடிச்சு கொண்டு போய் கொண்டிருப்பியோ ஆபீஸ்ல இருந்து இல்ல. அது நான் ரோல் பண்ணி அதை மாத்தி போட்டுடலாம் காசை. அது பெட்டி கேஷுவல் இதோட சம்பந்தப்பட அந்த கணக்காளர்களுக்கு இது ஒரு பெரிய இப்படி யோசனை. சில வேளை அவன் தான் சம்பளம் ஒழுங்கா தர்றது 10,000 சம்பளம் அது பிந்துது. அப்ப வீட்டுக்குள்ள இப்ப காசு இல்ல, அப்ப நாமெல்லாம் காசுக்கு இங்கேயும் பொறுப்பு. அப்ப அந்த காசை டக்குன்னு எடுத்து ரோல் பண்ணி கொஞ்சம் செய்வோம் செய்து போட்டு அதை போட்டுடுறான். அது வரையக்கல. இப்ப இது ஏற்கிறோம் நாங்கள். நாம நினைக்கிறோம் இல்ல நான் அது வரப்போற காசுல போடத்தானே போறேன். இல்ல இல்ல அதை பஸ் சொல்லிட்டு அவன் கொண்டு போ. ஆனா அவன் தான் சம்பளம் வேறான இல்ல. அப்ப அவன் செய்யற பாவத்துக்கு நீ திருப்பி பாவத்தால பதில் கொடுப்பியோ? நீ செய்யறதும் பாவம், நீ செய்யறது பாவம் அல்ல, அவன் தான் அதுக்கு சரியா செய்யறது என்றபடியால நாம அதனால தீமைக்கு தீமை சரிக்கட்ட தேவையில்லை. நாமல் தீமையை நன்மையால வெல்லோனும். கடவுளே இவன் நான் காத்த குடிக்கிறோம். ஜாக்கோப் என்ன செய்தான்? லாபம் எத்தனை தரமா மாத்துறான், சம்பளத்தை எத்தனை தரம் மாத்துறான். 31:42 ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். அவனுக்கு தெரியும் எந்த கடவுள் என்னோட இல்லைன்னா நீர் கட்டாயம் என்ன வெறும் கையத்தான் அனுப்பியிருப்பேன். தேவனின் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் கடிஞ்சு கொள்றதுக்கு. நாமளே பாவம் செய்யணும். வெறுமை அனுப்புவான். இவன் சரியான சுத்துமாத்துக்காரன், இவன் ஏமாத்துறான். எனக்கு எத்தனை நேரம் விட்டு விட்டு பார்த்துட்டேன். ஒரு கையா 2 தரமா 10 தரம் ஏமாத்துட்டான் இந்த கள்ள பரவாசம். அதனால நான் இவனிடம் அடிச்சு கொண்டு போறது சரிதான் என்று ஜாக்கோப் அடிக்க இல்ல. அவன் ஆடுகளை மாறி மாறி அவன் கெத்த வித கணக்கு கேட்பார் அவர்கிட்ட. அவர் அதை கெத்தர் இன்டர்வியூ பண்ண கெத்தர் நேற்றைக்கு ராத்திரி கனவுல வந்து அவனை கடிஞ்சு விட. அப்ப எப்படி கடிஞ்சு கொண்டாரு இன்னும் தெரியல. மாஸ்டர் சரியா பயந்து போன எங்களுடைய ஆண்டவரோடு உண்மையான கடவுள். அதனால நம்மட பொஸ்மேர் நமக்கு சம்பளம் சரியாக அந்தந்த டைமுக்கு வரையில, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நாம என்ன தொத்துக்கொண்டோமோ அதை உண்மையா வேலையை செய்வோம். அப்படி இல்லாம நாங்கள் அதுக்குள்ள அவன் சொத்துகளுக்கு முரணாக நாம ஏதாவது வேலை செய்ய வெளிக்கிட்டா அதை திருப்பி நாம ரோல் பண்ணி போடலாம் என்று யோசிச்சா அவனுக்கு தெரியாம நாம நம்பித்தானே கொடுத்து நாங்கள் காசு நம்பிக்கை போறோம். அப்ப அதுவும் நாம இப்ப காணிக்கை காசுகள் நாம தசமா காசுகள் நாம ஒரு ஆளுக்கு பொறுப்பா நாம கொடுத்து அதை வச்சிருங்கன்னு சொன்னா போதர் வேறு ஆட்கள்கிட்ட கொடுத்து நீங்க பொறுப்பாக இப்ப தங்கட பிசினஸ் இல்ல தங்கட குடும்ப நிலவரங்கள்ல பிரச்சனை வந்ததுக்காக அந்த காசை எடுத்து பயன்படுத்தி பிறகு கேட்கல கொடுக்கலாம் என்று அவ யோசிச்சா அதை யார்கிட்ட கதைச்சிருக்க வேணும்? போதர்கிட்ட கதைக்க வேணும். போதருக்கே தெரியாம அதை ரோல் பண்ணி வருஷ கணக்காய் காசு இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு
அல்ல ஏமாத்தினா நல்லா இருப்பி நம்ம நிற்கிறோம். கடவுள் எல்லாத்தையும் உரிஞ்சிருக்கிறார், உரிகிறார். அதனால நாங்கள் பல இடங்கள்ல இதுகளை சபையிலே இதுகளை பார்க்கிறோம். நாம கேட்டோம், நமக்கே சொக்கா போச்சு. லட்சக்கணக்கடாப்பா ஒரு வார்த்தை சொல்ல இல்லை நமக்கு. நீ என்னத்தையாவது சொல்லி கேட்டுக்கலாம். அப்ப நான் வேற இறங்கி செய்திருப்போம். என்ன நீ காணிக்க தசவா காசுல எப்படி அதை இதண்டுவ? அதுல எப்படி அதே நேரம் அதை சபைக்கு நாங்கள் சொல்லல. நாம நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஆட்களையும் என்ன செய்யற, நான் வறுமையால் திருடினேன் என்று சொல்ற மாதிரி நீதிமொழி 30. அப்ப களவுக்கு திருநா சனம் போடிச்சு அடிச்சு போட்டு விட்டுடுவாங்க. இந்த மாதிரி நாமல் சில அடியும் போடாம ஆட்கள் சரி சரி இந்த பாவத்தை கடவுள் மன்னிக்கணும் என்று சொல்லி கெதியை எப்படி கட்ட போற சொல்லு அத மிக ரகசியமாயே செட்டில் பண்ணி முடிச்ச விஷயங்களுக்கு என்ன கேட்டுக்காரர். அது அதனால கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிற அவர் இந்த ஏய்ப்புகளுக்கு அவர் அந்த ஆட்களுக்கு பலன் கொடுக்கிறார். அனனியா சப்பீராளுக்கு பலன் கொடுக்கிறவர். புதிய உடன்படிக்கையின் கீழே அவர் தப்ப விட மாட்டார். அவர் பழைய உடன்படிக்கைகளையும் அதை செய்கிறார். அல்ல நாம வணங்குற கர்த்தர் உயிரோடு உண்மையான கர்த்தர். அவர் உண்மைத்துவம் உள்ளவர். ஆனா உண்மைக்கு மாறா ஏதாவது சுத்தமாத்து ஏய்ப்பு வந்துச்சோ பணியாளர்கள் கர்த்தர் சுத்த வலிக்கிறார். அதான் சங்கீதம் சொல்ற மாதிரி நீர் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவனாகத்தான் தெரியும். அவர் சுத்துவார், அவர் ஏய்ப்பார். உனக்கு குடும்ப வாழ்க்கையில உண்ட வருமானங்கள் பல பேரால வச்சு உன்னை ஏய்ப்பார். உண்ட பிள்ளைகள், உண்ட மனுஷி, உண்ட புருஷன் உன்னை ஏய்ப்பான், மோசடி செய்வார். அதுல கர்த்தருக்கு முன்னால நாமல் உண்மையா இருக்கிறோமோ எங்களுடைய எஜமானுக்கு கடைசியும் கர்த்தராத அப்படி யாராவது உள்ளுக்கு வந்தாலே கர்த்தர் குடுப்பார். சேர்த்து லாபானுக்கு கொடுத்த மாதிரி அவன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தார் கர்த்தர். புள்ளியும் இதா போடுறதா இதை பார்த்துட்டு கர்த்தர்கிட்ட அவன் கெஞ்சி கேட்டு அவன் கவனமா சரியான பிரியாசமாதிகளை செய்ய பார்த்தால் அவருக்கு அதுல ஆசை. அவன் இதை எனக்கு மாத்து, நீ என்ன செய்யற அவன் சரி அது இல்லாத வேற ஒன்று ஆண்டர் இதை எப்படி மாத்த கர்த்தர் அது கேட்ட மாதிரி லாபான்றதை கர்த்தர் தூக்கி கொடுத்தார். அது அவருக்கு தெரியும். அதுக்காக நாம தூக்கி கொண்டு போகிறாது. நாங்கள் அவன் பாவம் செய்யறபடியே நாம பாவம் செய்ய இயலாது. அதான் நம்ம பாயிண்ட். நாங்கள் அதுல கவனமாக இருப்போமாக. அதில் இப்படிப்பட்ட இந்த டிசீட் வஞ்சிப்பு வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம். இந்த பாவம் எஜமானுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு எதிராக போய்கொண்டு அதில் இந்த கடமை நாம கவனிக்கிறோம். முதலாவது விஷயம், எஜமான்களுடைய பொருட்களுக்கு உண்மையா இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு ஒப்படைச்ச டாக்குமெண்ட்ஸ், ஒப்படைச்ச காசுகள், ஒப்படைச்ச எந்த பொருளா இருக்கட்டும் அதுக்கு உண்மையா இருத்தல், அது அதை பாதுகாத்தல், அதுக்கு பொறுப்பாக எங்களுக்கு பெருக்கிறதுக்கு அதை வச்சு அதை நாம பெருக்கி கொடுக்கணும். கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் இந்த சத்தியங்களூடாக எங்களை பரிசுத்தமாக்குவாராக. ஆமென், ஆமென்.